வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நல்ல தாயின் கதை. அப்படி நல்ல தாயின் கதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த தாயை பற்றி யோசிக்கலாம்? எல்லா பெண்களுமே குழந்தைய பெற்றாலும் சரி, பெற்றெடுக்கலனாலும் சரி, அந்த தாய்மை உணர்வு இருக்கிற எல்லாருமே தாய்கள் தான். அன்னை தெரசா ஒரு நல்ல தாய். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குழந்தைய பற்றி தான் குழந்தை நல்லா இருக்கணும்னு ஒவ்வொரு நிமிஷமும் நினைக்கிற எல்லா தாய்களுமே நல்ல தாய்கள் தான். நம்ம தினசரி வாழ்க்கையில் நிறைய பேரை பார்க்குறோம். எப்படின்னா, ஒரு குழந்தைய ஸ்கூலில் சேர்க்குறதுக்கு, அந்த குழந்தைய சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அந்த சின்ன குழந்தைய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால், அதாவது குழந்தைய 2 குழந்தைய அடுத்தடுத்து பெற்றுட்டு, ஒரு குழந்தைய இடுப்பில் வச்சுக்கிட்டு, ஒரு குழந்தைய கையில் கூட்டிகிட்டு, பேக்கை 2ஐயும் தன் வலது தோளில் போட்டுட்டு அவங்கள ஸ்கூலுக்கு நடத்தியே தான் செருப்பு போட்டோமா இல்லையான்றது கூட தெரியாத அளவுக்கு மறத்து போய் அந்த பாதங்களோட தன் குழந்தையோட எதிர்காலம், 2 குழந்தைங்களோட எதிர்காலம் நம்ம கையில் இருக்குதுன்னு சொல்லி பொறுப்பாதுங்க அவங்கள 2 பேரையும் விறுவிறுன்னு கூட்டிகிட்டு போய் அந்த ஸ்கூலில் பெல் அடிக்கிறதுக்குள்ளே விட்டுட்டு வர தாய்கள் இன்றைக்கும் நம்ம இந்திய நாட்டில் எத்தனையோ பேர் இருக்காங்க. இதில் தாய் பற்றியுமே நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, தகப்பன்மார்கள்லேயும் சிலர் அரிதாக தாயுமானவன் தாயுள்ளத்தோடு இருக்கிறவங்க இருக்காங்க. அப்படி நம்ம சொல்கிறது சிவனை தாயுமானவன் சொல்லுவாங்க. எப்படின்னா, தாயுள்ளம் படைத்த அப்படின்னு. இப்போ நம்ம பார்க்க போகிறது நல்ல தாய்மார்கள்லேயே நிறைய பேர் இருக்காங்க. மண்டோதரி நம்ம இதிகாசங்கள்ல இருந்து தான் இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் எடுக்க முடியும். யாரெல்லாம் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம குந்தி தேவி. நான் எடுத்திருக்கிற எக்ஸாம்பிள் குந்தி தேவி. அவங்க ஃப்ரம் த பிகினிங் டு எண்டு அப்படிங்கிறது தான் இவங்கள எடுத்திருக்கேன். இவங்கள மட்டும்தான் அப்படி கிடையாது. இவங்கள நான் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கேன், பல எக்ஸாம்பிளில். அப்படி பல எக்ஸாம்பிளில் நம்ம சொல்லணுன்னா நிறைய பேரை சொல்லலாம். அதுதான் முதல்ல வர்றது நம்ம வாழ்க்கையில் இப்போ தெரிஞ்சவங்க அன்னை தெரசா. நம்ம தெரியாத நிறைய தாய்மார்களும் இருக்காங்க. தெரிஞ்சவங்கள பற்றி சொல்லும்போது நமக்கு அதில் இருந்து எக்ஸாம்பிள்ஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், நிறைய பேருக்கு புரியும். அப்படி தான் சீத்தையும் தாய் தான். அடுத்தது மண்டோதரி, ராவணனோட ஒய்ஃபு. ராவணன் எவ்வளவோ கெட்டவனாக இருந்தாலும் அவங்களோட ஒய்ஃபு மண்டோதரி, அவளும் ஒரு நல்ல தாய் தான். அதுக்கப்புறம் காந்தாரியுமே சகுனியின் சகோதரி. அந்த சகுனியால் விஷத்தன்மை தான் 100 குழந்தைங்களுக்கு அவன் சகுனி செய்த சூதுனால் அந்த விஷத்தை பதிய வச்சதுனால தான் அந்த 100 குழந்தைங்களும் கெட்டவங்களாக வளர்ந்தாங்களே தவிர, இவ மனசரிய தான் குழந்தைகள் நல்லதல்லாத பக்கம் போகணும்னு ஒரு நாளும் நினச்சதில்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரௌபதியும் இதுபடி மகாபாரத கதைப்படி பார்த்தா தன் இறுதி காலத்தில் தன் பேரன் பாரத்துங்கிற பேரன் அல்லது பாரத், அவனை மட்டும்தான் அபிமன்யுவோட குழந்தைய மட்டும்தான் அவளால் காப்பாற்றி அந்த நாட்டுக்கு கொடுக்க முடிஞ்சே தவிர, தன் எல்லா சுகங்களையுமே தன் தாய் அவளோட 5 குழந்தைகளையுமே இழந்துடுவாள். அதுக்கப்புறம் அவங்க குழந்தைகளில் சுபத்திரையும் ஒரு நல்ல தாய். அவளும் தன் குழந்தையான அபிமன்யுவையும் இழந்துருவா. அவன் வயத்தில் வளர்கிற அந்த ஒரு வாரிசு அர்ஜுனனோட பேரன், அந்த வாரிசு மட்டும்தான் நிலச்சிருக்கும். அதுவும் கிருஷ்ணனோட புண்ணியங்கள் மொத்தத்தையும் அவர் அந்த குழந்தைக்கு கொடுத்து அந்த குழந்தைய இப்போ உயிர்ப்பிக்க வைப்பார். அப்போது இதில் நிறைய சூட்சமங்களும் நிறைய சூதுகளை எப்படி வெல்லணுங்கிறதும் இந்த மகாபாரத கதையில் இருக்கிறது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சின்ன விஷயம், ஒரு தாய்மையின் போராட்டம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படின்னா, குந்தி தேவி வழியில் வர்ற வாரிசான அபிமன்யுவோட குழந்தை தான் நாடை நம்ம இவ்வளோ பெரிய பாரதத்தை ஒரு முதல் ராஜ்யம் செஞ்சது அவங்க தான். எப்படின்னா, கிருஷ்ணர் நினைக்கிறாரு, இந்த நாடு பல இன்னல்களுக்கு நடுவில் இருக்குது. அதாவது கௌரவர்கள் நாடை ஆண்டா இன்னும் நிறைய நியாயமில்லாத விஷயங்கள் நடக்கும். அப்படி நடக்கக்கூடாது. அந்த நாடை நம்ம ஃபுல்லாகவே நம்ம அழிச்சிட்டு நீதியை நிலைநாட்டணும், நீதியுள்ள மனிதர்கள் வரணும் அப்படின்னு. ஏன்னா கௌரவர்கள் ரொம்ப அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் காந்தாரியோட கணவன் திருதராஷ்டிரருக்கு கண் பார்வை கிடையாது. ஆனால் அவருக்குள்ள ஈகோ இருந்தது. எப்படின்னா, பாண்டவர் தம்பி,
பாண்டவரோட பிள்ளைகள் தான் இவங்க 5 பேரும். அதாவது தர்மர், நம்ம இவர் பீமர், அர்ஜுனர், நகுலன், சகாதேவன். இந்த நகுலன் சகாதேவன்றது குந்திக்கு பிறந்த பிள்ளைகள் கிடையாது. மந்திரைன்ற பாண்டவரோட 2வது மனைவிக்கு பிறந்த குழந்தைகள். ஆனால் குந்தி வந்து பாருங்கள், அந்த 3 பிள்ளைகள் மட்டுமே தன்னுடைய பிள்ளைகள்னு அவர் நினைக்கல. ஏன்னா மந்திரையும் பாண்டவரோடு சேர்ந்து இறந்துடுவார். அப்போ அந்த காட்டில் இறந்ததுக்கப்புறம் இந்த 2 பிள்ளைகளையும் மொத்தமாக தனக்கு 5 பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி தான் அவள் அந்த 5 பாண்டவர்கள் தாயின்னு சொல்லி தான் அவள் வளர்ப்பா. அப்படியே தான் இந்த கதை வந்து வரும். இந்த கதையோட போக்கில் நம்ம பார்த்தோன்னா நிறைய இருக்குங்க. குந்தி வந்து ஒரு மிகப்பெரிய அந்த நாட்டுக்கு இளவரசியாக தான் இருந்தாங்க. அப்போது அவங்க வந்து இந்த நாட்டுக்கு காந்தார நாடு இல்லை, அவங்க குந்தி நாட்டில் வந்து அந்த நாடு அரசனோட பெண்ணாக இவங்க வந்து நல்லா வளர்ந்துட்டு வந்தாங்க. இளம் பருவம் இந்த அவங்க முந்திலாம் வந்து அந்த நாடுகளுக்கு வந்து நிறைய துறவிகள், எல்லா நாடுகளுக்குமே. அப்போது நம்ம பாரத நாடு ஒன்றா ஆகிறதுக்கு, பாரத நாடுன்னு வர்றதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் வந்து அந்த நான் போர்லாம் ஜெயித்து அந்த அபிமன்யுவோட குழந்தைகிட்ட இந்த நாட்டை ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி இருந்த நாட்டின் கதை தான் பாரதம். அப்போ அந்த வேளையில் குந்தியோட நாட்டுக்கும் நிறைய துறவிகள், அப்புறம் நிறைய யாசகர்கள், நிறைய புண்ணியம் செய்தவர்கள், இவங்கெல்லாம் எல்லா நாடுகளுக்குமே அவங்களுக்கு போகிறதே வந்து ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. ஒரு இடத்துல மழை இல்லைனா கூட அங்கே ஹோமம் செய்ய போயிடுவாங்க. யாசகம் வாங்கி சாப்பிட்றது, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஒரு நாட்டில் தங்குறது, அதுக்கு அவங்களுக்கு எங்கே எப்படி அந்த நாடு பிடிச்சிருக்கோ அந்த இடத்துல கொஞ்ச நாள் தங்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி குந்தியோட நாட்டுக்கு வராங்க. கல்யாணம் ஆகலை குந்திக்கு. அப்போது இங்கே வந்து அவர் அந்த முனிவருக்கு வந்து ஒரு முனிவர் வராரு. அவருக்கு சேவை செய்கிறது வந்து அவங்க அப்பா, குந்தியோட அப்பா வந்து சொல்கிறாரு, அம்மா நீ இந்த மாதிரி நம்ம இதுக்கு புண்ணியம் செய்த முனிவர் வந்திருக்காரு, அவருக்கு வந்து துர்வாசர் அவர் வந்து ரொம்ப கோபப்படுவார், அதனால் நீ வந்து அவர் மனம் கோணாதபடி அவருக்கு பாத பூஜை செஞ்சு அவருக்கு வந்து பணிவிடைகள்னால் சாப்பாடு கரெக்டான நேரத்துக்கு கொண்டு போய் கொடுத்து, அதுக்கப்புறம் அவங்களோட பணிப்பெண்கள்லாம் வச்சு அவருக்கு தேவை என்னவோ உன் மூலமாக நீ தான் அதுக்கு பொறுப்பு, அதனால் நீ அதை வந்து கரெக்டாக செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆணையிட்டுட்டு போயிடுவார். சரி அப்பா நான் அதை கரெக்டாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து எல்லாம் செய்வாள். இவ வந்து செய்கிற பணிவிடைகள் வந்து அவருக்கு மனம் வந்து குளிர்ந்து போயிடும். அந்த குளிர்ந்து போகிற காரணத்தினால அவர் கிளம்பும்போது அவளை கூப்பிட்டு, மகளே நீ வந்து என் மனம் குளிர நீ எனக்கு பணிவிடை செஞ்சுருக்க, கொஞ்சம் கூட மனம் கோணவே இல்லை, அந்த புன் சிரிப்பும் உன் அழகுக்கும் நீ செஞ்ச அந்த பணி விடைக்கும் அதே மாதிரி என் மனசு குளிர்ந்து போன காரணத்தினால நீ உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு, நான் உனக்கு தரேன் அப்படின்னோடனே, நீங்கள் வந்ததே என் நாட்டுக்கு மிகப்பெரிய பெருமை, நான் உங்களுக்கு செஞ்சுருக்கிட்டு ஆசீர்வாதம், நீங்கள் கொடுத்த ஆசீர்வாதமே எனக்கு மிகப்பெரிய பொக்கிஷம், நன்றி ஐயா அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, நீயா கேட்கலனாலும் நான் உனக்கு வரங்கள் தரேன், நீ எந்த கடவுளை நினச்சி வேண்டியோ அந்த இறை அம்சமாக உனக்கு குழந்தைகள் கிடைக்கும், இதுதான் நான் உனக்கு கொடுத்துருக்கிற வரம் அப்படின்னு இவங்க வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறா. அப்படியா ஏன்னா இவங்க வந்து சித்தி பெற்றவர்கள், முனிவர்கள் சொல்கிற வாக்கும் அவங்க சொல்கிற செயல்கள் இதெல்லாமே பழிக்கும். ஆனால் இவள் வந்து ஒரு சின்ன பெண் அப்படின்னும் போது தன் தோழிகளிடம் சொல்லிவிட்டு அவள் வந்து இவங்கெல்லாம் தோழிகள் சொல்கிறாங்க, இதெல்லாம் உண்மையாக இருக்குமா, இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படிலாம் கேட்குறாங்க. ஆனால் குந்தி தேவி வந்து சொல்கிறாங்க, எனக்கு இது ஒரு கொடுத்தாரு அப்படின்னா பக்கத்தில் இருக்க தோழிகள்லாம் என்ன செய்வாங்க, சோதிச்சு பார்ப்போமா அப்படின்னா, இதெல்லாம் எப்படி நம்ம சோதிக்க முடியும், அது எப்படி நீ வந்து ஒரு யாரையோ நினச்சி வரம்க்கு இந்த வரத்தை மந்திரத்தை சொன்னால் அந்த அதுவாகவே உனக்கு வந்து அந்த இதுவாகவே உனக்கு குழந்தை கிடைக்கும்னு சொன்னால் அது உண்மையாயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கும் அந்த இளம் வயதில் சோதிச்சு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஏன்னா இளம் கன்று பயம் அறியாது, இதுதானே உண்மை. சரின்னு சொல்லிட்டு சரி பார்க்கலாம். அப்போ நீ உடனே இவங்க எல்லாரும் விளையாடி அந்த இடத்துல இருக்கிற மரத்தை பார்க்குறாங்க, அப்புறம் எல்லாமே பார்க்குறாங்க, நீர் பார்க்குறாங்க, எல்லாமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு திடீர்னு இவங்க கண்ணில் படுறது ரொம்ப பிரகாசமாக இருக்குது சூரியன். உடனே குந்திக்கிட்ட சொல்கிறாங்க, நீ பாரு சூரிய தேவன்கிட்ட நீ இந்த மந்திரத்தை சொல்லி உனக்கு ஒரு குழந்தை வேணும்னு கேளு, கிடைக்குதா பார்ப்போம், அவர் சொன்னது உண்மையாக
பொய்யா நம்ம சோதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே குந்தி தேவியும் சரி நீங்கள் வந்து அந்த பக்கமாக இருங்க, நான் வந்து நின்று மந்திரம் சொல்லி நான் சூரிய தேவன்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதே மாதிரி இவளும் சோதிக்கிறதுக்கு தயாராகிடுறா. சூரிய தேவனை வணங்கிட்டு சூரிய தேவன்கிட்ட கேட்குறா, சூரிய தேவனே மனசுக்குள்ளேயே அந்த மந்திரத்தையும் சொல்லி சூரிய தேவனை உன் அம்சத்தோடு எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே பார்த்தா அதே மாதிரி இவளுக்கு வந்து வயிறு வந்து இவங்கெல்லாம் வந்து தேவர்கள் வந்து அந்த இதை வந்து அம்சமாக குழந்தைகள் வேணும் அப்படின்னோடனே இவளுக்கு வந்து அந்த ஒரு இது வந்து குழந்தை வந்து வயிற்றில் உருவாயிடுது. இதில் வந்து உருவாகிறதுன்றது இவ வந்து ஒரு சின்ன குழந்தை வேற. இப்போ வந்து எப்படின்னா இவங்களை வந்து வெளி மக்கள் பார்க்குறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்படின்னும் போது இளவரசியாக இருக்கும்போது பணிப்பெண்கள் மூலமாகவே இந்த மாதிரி இவ வயிறு வந்து அந்த 9 மாதம் வரும்போது அந்த பெருசாக இருக்கிறது அவங்க எப்படியுமே நிறைய ராஜாக்களுக்கு நிறைய மனைவி இருக்கும், குழந்தைகள் இருக்கும், எல்லாமே இருக்கும்ன்றதுனால இவளை மட்டுமே ஒரு வீட்டுக்குள்ளே தான் இவங்களுக்கு அந்தப்புறம்னு ஒன்று இருக்கும். இவங்க தனியாக ஒரு இளவரசி அவங்க பணிப்பெண்களோட அவங்க விளையாடிக்கிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது இந்த குழந்தைய வந்து அவளுக்கு மறைக்கிறது, வயிற்றில் வந்து இருந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறத மறைக்கிறது ஒன்றும் ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையாக இல்லை. ஆனால் குற்ற உணர்ச்சி அவளுக்குள்ளே இருக்குது. கடவுளே நமக்கு வந்து ஒரு குழந்தை வந்து அவர் சொன்ன மந்திரம் உண்மையானது, நமக்கு இப்போ குழந்தை வந்து உருவாயிடுச்சு, இதை வெளியே வந்து நம்ம கல்யாணம் ஆகாமல் எப்படி நம்ம வயிறை வந்து நம்ம வந்து குழந்தையை பெற்றெடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா பிரசவ வழியும் வந்துடுது, குழந்தையும் பிறந்துடுது. பார்த்தா அந்த குழந்தை வந்து அப்படி ஒரு தேஜஸ், அப்படி ஒரு ஒளி, அவ்வளோ ஒரு அழகு. ஏன்னா அது சூரியனை வேண்டி பெற்ற குழந்தை இல்லையா. அப்போ வந்து தோழிங்களோட அந்த குழந்தைய வந்து எடுத்துக்கிறான். எடுத்துட்டு அந்த குழந்தைய பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. எப்படின்னா காதில் ஒரு இது காதில் கம்மலோட, அடுத்தது நெஞ்சில் வந்து இருதயத்தில் பாதுகாக்கிற மாதிரி அந்த இது கவசத்தோடு இருக்குது. இது ரெண்டும் தங்கத்தில் தக்கன்னு மின்னுது. அந்த குழந்தையோட தோலும் அதுக்கு இணையான ஒரு அழகு. அந்த குழந்தை வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. அப்போது இவளுக்கு வந்து இந்த குழந்தைய பார்த்த உடனே அப்படி ஒரு அன்பு செலுத்த முடியுது. ஆனால் அவளோட குற்ற உணர்ச்சி தடுக்குது. இது ரெண்டுத்தையும் அவளால் பேலன்ஸ் பண்ணவே முடியல. நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆகாமல் குழந்தைய பெற்றுக்கிட்டு இது ஏன் குழந்தைன்னு சொன்னால் ஊர் தன்னை தூற்றுவோம். அப்போது என்ன செய்கிறதுன்னு தோழிங்களோட அதே விளையாட்டு, அந்த விளையாட்டுத்தன வயசில் அவள் வந்து அந்த குழந்தைய வந்து பொறுப்பாகவும் வளர்க்கவும் தெரியாது. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னும் போது தோழிகளே சொல்கிறாங்க, நம்ம வந்து ஒரு படகுல வச்சு நம்ம வந்து விடலாம், அதை வேறு யாராவது பார்த்து எடுத்து வளர்த்துருவாங்க அப்படின்னா இவளுக்கு மனசே இல்லை. இருந்தாலும் இந்த ஊர் தூற்றும், நம்மளை என்ன பேசும், நம்ம தகப்பை நம்மளை ஏற்றுக்க மாட்டார், நம்ம நிலைமை என்னவாகும் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கும் போது உடனே ஒரு பெரிய கூடை எடுத்து அதில் வந்து தாமரை பூக்களால், அந்த அழகான தாமரை பூக்கள் அதில் இருக்கிறத எடுத்து குழந்தைக்கு உடல் நோகக்கூடாது அப்படின்னு தன்னோட வஸ்திரம் ஒன்று உயர்ந்த வஸ்திரத்தை எடுத்து அதில் மடித்து அந்த குழந்தைக்கு வந்து இது வச்சு அதில் வந்து அந்த குழந்தைய மேலே படுக்க வச்சு முதுகில் வந்து வலிக்கக்கூடாது அப்படின்னு இன்னொரு வஸ்திரத்தை எடுத்து உடலுக்கு மேலே நல்லா சுற்றி அதை வந்து அந்த ஆறு போகிற வழியாக அப்படியே விடுறாங்க. விட்டுட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த குழந்தை வந்து நம்மளோட இங்கே நம்ம ஒரு தேரோட்டிக்கிட்ட அது வந்து கிடைக்கிது. அவங்களும் ரொம்ப நாளாக குழந்தை வேணும்னு சூரிய பகவானை அவர் வேண்ட வருவார். அப்படி இந்த ஆற்று பக்கம் வரும்போது அங்கே வந்து இந்த குழந்தை வந்து அதில் வர்றதை பார்த்துட்டு கடவுள் கொடுத்த பிரசாதமாகவே அவர் நினச்சி அந்த குழந்தைய கையில் ஏந்தி தன் வீட்டுக்கு கொண்டு வராங்க. அந்த தாயின் பேர் வந்து ராதே. அவங்க இதுக்கு வந்து அந்த குழந்தைக்கு பேர் வந்து அவங்க சூட்டுறாங்க கர்ணன் சொல்லி அந்த அம்மா வந்து நல்லா வளர்க்குறாங்க. கர்ணனும் நல்ல வந்து ஒரு துடிப்பான பையன். ஏன்னா இவங்களுக்கு தேரோட்டிக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு உள்ள ஜெனட்டிக் கேரக்டர்ஸ் வந்து அவன்கிட்ட இருக்கவே இருக்காது. அவன் வந்து குந்திக்கும்
ஒரு அந்த நாட்டை ஆளும் ஒரு இளவரசிக்கும் அதே மாதிரி ஒரு தேவரில் இருக்கிறதுலே பிரகாசமான சூரியனுக்கும் பிறந்த ஒரு குழந்தை. அப்போ அந்த ஜெனட்டிக் படி தான் அந்த குழந்தையோட நேச்சர் அமையும். இது இந்த குழந்தை இங்கே வளர்ந்தாலும் நிறைய வித்தியாசமான குணங்களோட ரொம்ப சுறுசுறுப்பாக, ரொம்ப அழகாக, நல்ல எல்லா விஷயங்களையும் கிராஸ் பண்ணி கற்றுக்கிறதுல ரொம்ப அழகாக நல்லா வளர்றான் கர்ணன். இது இந்த பக்கம் ஒரு பக்கம். இது குந்திக்கு மாப்பிள்ளை தேடுறாங்க. மாப்பிள்ளை தேடும்போது இவளுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி இவ தவறு மனசால் இவ உடலால் தவறு செய்யலை, ஆனால் அந்த மந்திரத்தை சொல்லி ஒரு குழந்தைக்கு பிறக்கிறதுக்கு காரணமாயிட்டோம் அப்படிங்கிற அந்த மனசை அவளுக்கு ரொம்ப உறுத்துது. இதை அவள் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, சரி நம்ம தோழிகளும் அதுக்கு தகுந்தாப்புல சொல்கிறாங்க, நீ கல்யாணம் பண்ணிக்கோ, பண்ணிவிட்டு நீ உன் கணவனிடம் இதை சொல்லிடு அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறா. அப்போ தான் பாண்டு மன்னனுக்கு இது நடக்குது. சுயம்பரத்தில் இவ தன்னை பாண்டு மன்னன் இவளுக்கு மாலையிடுறாரு. அதே மாதிரி இவளும் பாண்டு மன்னனை ஏற்றுக்கிட்டு அவங்க நாட்டுக்கு வராங்க. அப்படி இந்த நாட்டுக்கு வரும்போது பீஷ்மர் இது எல்லாமே தலைமைக்கு பீஷ்மர் தலைமை தாங்குறாரு. அவருக்கு குந்தியை ரொம்ப பிடிக்குது. ஏன்னா அவள் ஒரு நல்ல அமைதியான பெண். அவள் அந்த எந்த ஒரு காலத்துலேயும் தன்னோட சுயமரியாதையும் ஒழுக்கத்தையும் விட்டு கொடுக்காதவ. அதை நம்ம வரும் கதையில் பார்க்கலாம். இவங்க அப்போது குந்தி இங்கே வராங்க. பாண்டு மன்னன்கிட்ட அவள் சொல்ல ட்ரை பண்ணுறா. இந்த மாதிரி அவள் தனிமையாக இருக்கும்போது சொல்ல முயற்சிக்கிறா. அந்த நேரம் பார்த்து போர் அறிவிப்பு வந்துடுது. என்ன அறிவிப்பு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நாட்டுக்கு இப்போது நாடை ஆண்டுக்கிட்டு இருக்குது பாண்டவர், அதாவது பாண்டு அவரு அந்த 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 நாளே திருமணமான அன்றே அவருக்கு இப்போ ராஜாவாக போருக்கு அழைப்பு விடுக்கிறாங்க. அப்போ பீஷ்மர் சொல்கிறாரு, இல்லைப்பா நீ இன்றைக்கி தான் கல்யாணம் ஆகிருக்கு, நீ போக வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இல்லை, நான் நாடாளும் மன்னனுக்கு அழகு போருக்கு விடுப்பு இது கொடுக்கும்போது நான் வரேன், நான் போய் அதை சந்திக்கிறது தான் ஒரு ஆண்மகனுக்கு அழகு, அதுவும் ஒரு ராஜாவுக்கு அழகு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. போயிட்டு இவ அப்போ கூட குந்தி நீங்கள் இப்படி இன்றைக்கி தானே கல்யாணம் ஆகிருக்கு, விட்டுட்டு போகிறீங்களே அப்படின்னு கேட்கவே இல்லை. ஆரத்தி எடுத்து நீங்கள் வெற்றியோடு திரும்பி வாங்கன்னு அவரை பாண்டு மன்னனை அனுப்பி வைக்கிறாரு. அவரும் கிளம்பிடுறாரு படைகள் போக. 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் அப்படி முந்திலாம் படைகள் போருன்னு நடக்கும்போது நிறைய நாட்கள் ஆகும், மாத கணக்கில் கூட ஆகும். அப்படி ஒரு 3 மாதம் கழித்து தான் ஒரு பாண்டு வராரு. அது வரைக்கும் இவங்க காத்திருக்காங்க பொறுமையாக. அவர் பாண்டு வராரு, வெற்றியோடு திரும்பி வராரு அப்படின்னோடனே இவ ஆரத்தி எடுக்கிறதுக்காக ஆரத்தி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவள் வெளியே நிற்கிறா. பார்த்தா பாண்டு இறங்குறாரு. பாண்டு கூட இன்னொரு ராணியும் இறங்குறாங்க. அப்போ இவளுக்கு முகம் மாறி போயிடுது. அப்போது என்ன பீஷ்மர் கேட்குறாரு, யார்ப்பா இவ அப்படின்னோடனே, இவங்க மந்தரை நாட்டின் ராணி. இவங்க ராஜா அந்த போர் முந்தி கால ராஜாக்களுக்கு நிறைய மனைவிகள் இருப்பாங்க. அந்த மாதிரி பாண்டு போரில் ஜெயிச்சதுனால என் மகளை உன்னை போல ஒரு வீரனுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மந்தரையும் நான் கல்யாணம் பண்ண சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால 2 பேரும் திருமணம் பண்ணிட்டு தான் நாட்டுக்கு வராங்க. இது குந்திக்கு இதெல்லாம் கேட்ட உடனேயே முகம் வாடிடுது. ஏன்னா அவளுக்கு இன்னும் வாழவே ஆரம்பிக்கலை. தன் பாண்டு தனக்கு மட்டுமே அப்படிங்கிறதுல அவள் நினைக்கிறா, இன்னுமே நம்ம பேசி புரிஞ்சிக்கல, இதுக்குள்ளே இன்னொரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட நம்ம எப்படி நம்ம விஷயங்களை சொல்லுவோம் அப்படின்லாம். ஆனால் இருந்தாலும் வெளியே காட்டிக்காமல் அவங்களுக்கு 2 பேருக்கும் ஆரத்தி எடுத்து அவள் வரவேற்று அவங்க வீட்டுக்கு அது அரண்மனைக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்தோடனே அன்னைக்கு தான் அவங்களுக்கு ஆனால் இவர் குந்தியையும் பார்த்து பேசுகிறாரு, குந்தி நல்லா இருக்கே எல்லாம் பண்ணுறாரு. அவருக்கு அது சகஜம், நான் ஒரு ராஜா எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணிக்கலான்னு. ஆனால் குந்திக்கு கொஞ்சம் மனசு சங்கடமாக தான் இருக்குது உடனே. ஆனால் மந்திரி மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எப்போவுமே துருன்னு தான் இருப்பாள். அவள் சொல்கிறா, எனக்கு நீங்கள் எனக்கு அக்கா முறை தானே, எனக்கு ராஜாவை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு நான் ஒரு ரூமை நான் எடுத்துக்கிறேன் இன்னைக்கு அப்படின்லாம் சொல்கிறா. ஆனால் இவளுமே அதே வயசு ஒத்த குந்தி தாராளமாக சரி நீ எனக்கு தங்கச்சி முறை தான், நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்துட்றா. விட்டு கொடுத்தோன்னே
மந்தரை வந்து ராஜாவோட வாழ ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் இந்த ஒரு நாள் வந்து வேட்டைக்கு போவாங்க. உடனே ஒரு 3 நாளில் 4 நாளில் வேட்டைக்கு போகிறாங்க 3 பேரும். வேட்டைன்றது அந்த குதிரையில் ஒரு ஊரை சுற்றி பார்க்குற மாதிரி, அந்த அவங்க நாடு எல்லை பரப்பளவுகளை சுற்றி பார்க்குறது. அப்போ ராஜா போகும்போது ராணிகளும் கூட போவாங்க. அப்போ 2 ராணி, குந்தியும் ஒரு குதிரையில் இருப்பாங்க. படை வீரர்கள் பின்னாடியே வந்து பாதுகாப்புக்காக வருவாங்க. இவர் வந்து பாண்டு ராஜா வந்து ஒரு குதிரையில் வருவார். அடுத்தது மந்தரை ஒரு குதிரையில் ஏறி வருவாள். இப்படி 3 பேருமா ஏறி பொறுமையாக வந்து பார்த்துக்கிட்டே வராங்க. அவ்வளோ ஒரு செழிப்பாக இருக்குது அஸ்தினாபுரம். இதை பார்த்துட்டு இவங்க 3 பேருக்குமே அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்போ பாண்டு மன்னர் வந்துக்கிட்டே இருப்பார். மந்தரை வந்து பேச்சு கொடுத்துட்டே வருவாள். இந்த மாதிரி இந்த நாடு இவ்வளோ அழகாக இருக்குது அஸ்தினாபுரம். இது வந்து அப்போது பாண்டு மன்னன் எல்லா விளக்கங்களையும் சொல்லுவார். எங்கள் இவர் பீஷ்மர் அவர் வந்து படைக்காவலனாக இருக்கும் ஊரில் வந்து அநீதிக்கு வாய்ப்பே கிடையாது, உருவாக்கி வச்சிருக்கிற நாடு இது அப்படின்லாம் சொல்லிகிட்டே வருவார். குந்தி தேவியும் அவங்க அதை கேட்டுட்டு ஆமோதிச்சுட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. மந்தரை வந்து ஒரு மானை பாப்பா. அது வந்து மாயமான். அவள் கண்ணில் தெரிஞ்சிருது. உடனே அவள் தெரிஞ்ச உடனே அந்த மானுக்கு வந்து ஆசைப்படுவாள். முந்தி வந்து வேட்டையாடுதல், ராஜா காலங்களில் வேட்டையாடுதல் வந்து சகஜமானது. அதனால் அவள் வந்து சொல்லுவாள், எனக்கு வந்து நீங்கள் ராஜா தானே, உங்களுக்கு வேட்டையாட தெரியும் தானேன்னு இவருக்கு பாண்டுவை கேட்பா. ஆமாம், நான் ராஜா தான், நீ உனக்கு என்ன சந்தேகம், வேட்டையாட தெரியுமே. அப்படின்னா அதுவும் பாருங்கள், அந்த மான் மறைஞ்சு ஓடுது. இந்த மானை அடித்து எனக்கு கொடுங்க, எனக்கு தாங்க அப்படின்னு. அப்போது இவ வந்து குந்தி தேவி வந்து தடுப்பா. இல்லை, அந்த மாயமான் வந்து மறைஞ்சு விளையாடுதுன்னா அது வந்து மானாக இருக்கலாம், அல்லது ஏன்னா இவ வந்து ஏற்கனவே முனிவர்கள் இவெல்லாம் பார்த்துருக்கா. இன்னொன்று மந்திரங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் பழிக்கும் அப்படின்னா இது வந்து மறைஞ்சு மாயமானா தெரிகிறதுனால இது வந்து வேற ஒரு விளையாட்டுகளாக கூட இருக்கலாம். எதுக்காக நம்ம இதுக்கிட்ட போய் நம்ம அந்த மாதிரி ஒரு இதை வந்து செயலை செய்யணும் அப்படின்னு இவன் மனசு சொல்கிறத அவள் வந்து பாண்டுக்கிட்ட சொல்லுவாள். ஆனால் மந்திரி சொல்லுவாள், இல்லை அதெல்லாம் இது வந்து நீங்களாம் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, அது காடு, இது காடு, இந்த காட்டில் மான் ஓடுது, மறைஞ்சு ஓடுது, இதில் என்ன இருக்குது மாயமானன்றதுக்கு, நீங்கள் எனக்கு வேட்டையாடி தந்தே ஆகணும், கல்யாணம் ஆகி எனக்கு எந்த பரிசும் தரல, அதனால் எனக்கு இந்த மானை வந்து வேட்டையாடி தாருங்கள் அப்படின்னு அவள் சொல்லுவாள். கணவன் வந்து அதுவும் கல்யாணம் ஆன ஆசையை 60 நாள் மோகம் 30 நாள் இருக்கிற கணவன் கிட்ட போய் எந்த பெண்ணு எது கேட்டால் ஏன் கிடைக்காம இருக்கும். அதனால் உடனே இவர் வந்து நான் இதோ சற்று நேரத்திலேயே உனக்கு வந்து நான் அந்த மானை வேட்டையாடி தரேன் பாருன்னு. ஆனால் குந்திக்கு இதில் சற்றுமே விருப்பமே இல்லை, வேண்டாம் அப்படின்னு சொன்னதை இவங்க 2 பேருமே தட்டுறாங்களே, சரி பரவாயில்ல நம்ம சொல்லி இவங்க கேட்கவா போகிறாங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டோன்னே மந்திரை வந்து நின்றுக்கிட்டு இவங்க எல்லாரும் ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருப்பாங்க. இவர் போவார், குதிரையில் போய் கரெக்டாக அந்த மானை வந்து அம்புக்கு இதோட வேட்டையாடி விட்டுருவார். வேட்டையாடினா அந்த மான் வந்து காணாமல் போயிடும். காணாமல் போனோடனே அந்த மாயமான வந்து போய் பார்க்குறாங்க. பின்னாடியே இவங்க எல்லாரும் ஓடி போய் பார்க்குறாங்க. பார்த்தா அது ஒரு பெண் மேலே இவர் விட்ட அந்த இருதயத்தில் விட்ட அன்பு, அவர் வந்து குறிப்பாத்த அந்த அம்பு வந்து மான் மேலே இருதயத்தை நோக்கி தான் பட்டிருக்கும். ஆனால் பார்த்தா கரெக்டாக அதே இடத்துல அந்த பெண் மேலேயும் இருக்குது. அந்த பெண்ணு வந்து அங்கே இருக்கிற அவரோட கணவர் முனிவர், இந்த அம்மா வந்து முனிவரோட மனைவி. அந்த முனிவரோட மடியில் போய் அப்படியே விழுறாங்க. அந்த அம்போட விழுந்த உடனே முனிவருக்கு என்ன செய்கிறது, இவங்க 2 பேரும் விளையாடிட்டு இருந்திருக்காங்க. அப்போது இதில் வந்து அவங்க மாயமாக மறைஞ்ச மான் மாதிரியும் இவங்க விளையாடிக்கிட்டு இருந்த சந்தோஷத்தில் தன் மனைவி வந்து இப்படி வந்து விழுந்திருக்காளே, இதுக்கு காரணம் யார் அப்படின்னா அந்த மனைவி வந்து அவரோட மடியில் விழுந்த உடனே உயிர் பிரிஞ்ச உடனே பின்னாடி இவங்க 3 பேரையும் பார்க்குறாரு. பாண்டுவோட மனைவி குந்தி, மந்திரை. இவங்கள பார்த்துட்டு உடனே இவருக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துடுது. ஏன்னா இவங்க யாரையும் போய் இவங்க வந்து வம்புக்கு இழுக்கலை, யாரையும் துன்புறுத்தலை, ஆனால் நம்ம மனைவியை இப்படி துடிக்க கொண்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டு அப்படின்றது கூட ஐயா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அவர் கையை எடுக்கிறது, பாண்டு வாயையும் கையையும் திறக்கிறதுக்கு முன்னாடியே முனிவர் வந்து சபிச்சிடுறார். நீ வந்து இவர்கள் இருவரும் உனக்கு மனைவியாக இருந்தால் நீ வாழணும்னு நினைக்கும் போது உன் உயிர் பிரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சபிச்சிடுறாரு. இதை கேட்ட குந்திக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாது. மந்திரிக்கு வந்து ஒன்றுமே புரியலை, அப்படியே நின்றுடுறா. அவர் வந்து பாண்டு வந்து இங்கே வர்றாரு அஸ்தினாபுரத்துக்கு. வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா மனசை வந்து உறுத்துது. நம்ம இப்படி ஒரு காரியம் செஞ்சதுனால நம்ம வந்து இந்த நாட்டை ஆள்றதுக்கும் தகுதி இல்லாத ஒரு மனுஷனாக போயிட்டோம்.
நம்ம வந்து நம்ம இரு மனைவிகள் இருந்தாலும் அவங்க கூடயும் வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாத ஆணாயிட்டோம். இப்போ இவங்க 2 பேரையும் பீஷ்மர்கிட்ட போய் சொல்கிறாரு, மணி மகுடத்தை அவருக்கு அந்த சிம்மாசனத்தில் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு இதை வந்து சொல்லணும், உண்மையை நீங்கள் தயவு கூர்ந்து கேளுங்க அப்படின்னு. என்னப்பா அப்படின்னு கேட்டோன்னே அவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி காட்டில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது, முனிவர் வந்து சபிச்சிட்டாரு, அதனால் நான் நாட்டு மக்களை ஆள்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை, இந்த 2 மகாராணி இவங்களோட என்னோட மனைவிமார்களோட வாழ தகுதி இல்லை, எனக்காக இவங்க 2 பேரையும் நீங்கள் வந்து அரண்மனையில் வச்சு பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும், அதனால் நான் இவங்க 2 பேரையும் அரண்மனையில் விட்டுட்டு நான் தனியாக இப்போ காட்டுக்கு போக போகிறேன், காட்டில் வந்து என் மனசு வந்து இதை வந்து நான் செஞ்ச தவறுக்கான பிராயச்சித்தத்தை தேடிக்க போகிறேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு. ஏன்னா பீஷ்மரும் ஒரு நியாயமான மனிதர் என்பதனால அவரும் என்ன நினைக்கிறாருன்னா, அவன் சொல்கிறது சரிதான், ஏன்னா ஒரு உயிர் கொள்வது பாவம், அதுவும் ஒரு முனிவர் சாபம் சும்மா விடாது, சரி இதுதான் உனக்கு திருப்தினா நீ அதுபடியே செய் அப்படின்னோடனே குந்தி வந்து என்ன செய்வாங்கன்னா, இல்லை நாங்கள் வந்து உங்களோட தான் வரணும், நான் வந்து உங்களோட வர என்ன துன்பப்பட்டாலும் பரவாயில்ல, நான் உங்களோடையே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் ரெடியாகி கிளம்பி அந்த காவி உடையை உடுத்துக்கிறாள். ஆனால் மந்திரம் என்ன செய்கிறா, நம்மளால தானே இது நடந்தது, அதனால் நம்மளும் இதுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கிளம்பிடுறா. இப்படி 3 பேருமா காட்டில் வந்து ஒரு பெரிய குடில் கட்டி அங்கே வாழ்கிறாங்க. தினசரி இவர் போய் என்ன கிடைக்குமோ அந்த உணவை எடுத்துகிட்டு வந்து அங்கேயே சில நேரம் விளைய வச்சு அந்த உணவையும் சேர்த்து இவங்க சமைச்சு இவங்க 3 பேரும் சாப்பிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது கொஞ்ச நாள் ஆச்சு, ஒரு குழந்தை, இவர் வந்து பாண்டு வந்து ரொம்ப நல்ல இன்டெலிஜென்ட்டான ஒரு பர்சன் அப்படின்னு, ஒரு நல்ல அறிவாளி, ரொம்ப அழகானவர், இதெல்லாமே இருக்குது. அப்போ அவர் சொல்கிறாரு, எல்லாமே இருந்தோம், குழந்தைகள் பற்றியா எப்படி வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னும் போது குந்தி சொல்கிறா. அப்போ தான் அவள் மெதுவாக தன்னை வந்து வெளிக்காட்டுவாள். நான் இந்த மாதிரி ஒரு முனிவருக்கு நான் வந்து சேவை செஞ்சேன், இளம் வயதில் சேவை செஞ்சும்போது அவர் எனக்கு ஒரு வரம் கொடுத்தாரு, ஒரு மந்திரத்தையும் எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாரு. இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம எந்த இதை வந்து தேவர்களையோ இறைவனையோ நினச்சி வணங்குறோமோ அதே அம்சத்தோடு நமக்கு குழந்தை கிடைக்கும், அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னா. அப்படியா, அப்படின்னா அது ரொம்ப நல்லதாச்சே, எவ்வளோ ஒரு பிரசாதம் அது, வா நம்ம இப்போவே ஒரு குழந்தைக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து குந்தியை கூட்டிகிட்டு மலை மேலே கூட்டிகிட்டு போகிறாரு. மலை மேலே கூட்டிகிட்டு போனோடனே அவர் வந்து முதல்ல வந்து நம்ம யாரை கேட்கலாம், நம்ம எந்த தெய்வத்தின் அம்சம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லும்போது தர்மராஜானா யாருன்னா யம தர்மராஜா. ஆனால் அவர் ஆக்சுவலாக அவர் பேர் வந்து தர்மராஜா. தர்மம் வந்து நிறைய செஞ்சாதான் இந்த நாட்டில் வந்து எல்லா மக்களும் சமமாக பாவிக்கப்படுவாங்க. அதனால் நான் ஒரு ராஜாவாக இருந்து இந்த நிலைமைக்கு வந்தாலும் எனக்கு இன்றைக்கும் சாப்பாடு கிடச்சிட்ருக்கு அப்படின்னா அது தர்மம் தான். அதனால் நீ வந்து தர்மரை நினச்சி நீ மந்திரத்தை சொல்லி வேண்டு, நானும் வேண்டிக்கிறேன் அப்படின்னு. அவளும் தர்மராஜாவை மனசில் நினச்சி வேண்டி மந்திரத்தை சொல்லுவாள். கரெக்டாக அதே மாதிரி ஒரு குழந்தை உருவாயிரும், பிறந்துடும். ஒரு 9வது மாதத்துலேயே அந்த மாதிரி இதில் வந்து அழகாக அதே மாதிரி குழந்தை வந்து பிறந்துடும். இது வந்து இவங்க 2 பேருக்கும் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அப்போ பாண்டுக்கு வந்து இப்போ கவலையே இல்லை, குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லி. குந்திக்கும் பாண்டுவுக்கும் குழந்தை இருக்குன்னு அப்படின்னோன்னா அந்த குழந்தைய வளர்ப்பாங்க. அடுத்தது இதே மாதிரி அப்போது ஒரு வருஷம் அந்த கழிச்ச உடனே திருப்பி அவர் சொல்வார், உனக்கு இந்த குழந்தைக்கு விளையாட இன்னொரு குழந்தை வேணும், அப்போ நம்ம இன்னொரு குழந்தை மந்திரம் சொல்லி நம்ம வாங்கலாம் அப்படின்னு. சரின்னு குந்தி சொல்லுவாள். சரின்னு சொல்லிட்டு மலை மேலே உச்சிக்கு போய் அதே மாதிரி அவங்க வந்து யாரை இது பண்ணுவாங்கன்னா, பலம், ஒரு எவ்வளோதான் தர்மம் இருந்தாலும் நாட்டை காப்பாற்றுறதுக்கு பலமான ஒரு மனிதர் வந்து வேணும். அப்போது அண்ணனுக்கு தம்பி, ஒரு பலமான தம்பி வேணும், அப்போ நீ வந்து வேண்டு அப்படின்னோடனே யாரை வேணலாம், பலசாலியா அப்படின்னோடனே பலமான நல்ல பலமாக இருக்கிறவர் வந்து ஆஞ்சநேயருக்கு காற்று. அவர் வந்து யாரோட புத்திரர், ஆஞ்சநேயர் வாயுவோட புத்திரர். அப்போது வாயு பகவானை நீ வேண்டு, அதே மாதிரி நமக்கு பலசாலியான ஒரு பிள்ளை கிடைப்பான் அப்படின்னு சொல்லி இவளும் அதே மாதிரி மந்திரம் சொல்கிறா. பழிச்சிருது. அதே மாதிரி ஒரு குழந்தை, அதுதான் யாருன்னா பீமர். அவ்வளோ பெரிய பீமர் தம்பி. பீமருக்கு அண்ணன் யாருன்னா ஆஞ்சநேயர், இவர் தம்பி. ஸோ நல்ல பலமாக அந்த குழந்தை வந்து கிடச்சிருது. இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி இருக்கும்போது அடுத்தது
இது ஒரு வருஷம் கழித்து அப்புறம் வந்து நம்ம வந்து தர்மத்துக்கு ஒரு குழந்தை, இது வந்து பலத்துக்கு ஒரு குழந்தை, அதே மாதிரி வில்லாற்றல். ஒரு ராஜாவுக்கு வந்து ஒரு போராடி நல்லா எவ்வளோ எதிரிகள் வந்தாலும் அவங்கள வந்து மக்களை காப்பாற்றுறதுக்கு வீரமான ஒரு குழந்தை வேணும் அப்படின்னோடனே சரி அப்போ வீரமான ஒரு குழந்தைய மந்திரம் சொல்லி பெற்றுக்கலான்னு சொல்லிட்டு திருப்பி போகிறாங்க. திருப்பி அவங்க வந்து வீரத்துக்கு தேவேந்திர தேவர் அப்போ அழகும் வீரமும் பொருந்தின ஒரு குழந்தை. அப்போ தேவேந்திரன் அவரை நினச்சி இவங்க மந்திரம் சொல்கிறாங்க, வேண்டுறாங்க ஒரு குழந்தை. அவர் தான் அர்ஜுனர். இப்படி 3 குழந்தையும் ஆகிடுது. 3 குழந்தையும் விளையாடி இவருக்கு கூட பாண்டுவும் குந்தியும் நல்ல நேரம் செலவழிக்க மந்திரையும் இவங்க கூட இருந்துட்டு இப்போ இவங்க வந்து எப்படி இவர் வந்து 3 குழந்தை குந்திக்கு இருக்குது, நம்மளை வந்து ஒதுக்குறாங்களோ அப்படின்னு ஒரு தாழ்வு மனப்பான்மை மந்திரைக்குள்ளே வந்துடுது. உடனே மந்திரைக்குள்ளே வந்த உடனே மந்திரை வந்து சொல்கிறா, நீங்கள் இவரை பாண்டு குந்திக்கிட்ட இந்த மாதிரி உங்கள் மேலே தான் இப்போ அவர் ரொம்ப பிரியமாக இருக்கார், என் மேலே அவர் பிரியமே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே குந்தி சொல்கிறா, உனக்கும் குழந்தை வேணும்னு ஆசையாக இருக்கு அப்படித்தானே, இது வந்து மந்திர சித்தி, மந்திரத்தால் பிறந்த குழந்தைகள்மா, நீ வருத்தப்படாத, உனக்கும் நான் அந்த மந்திரம் சொல்லித்தரேன், நீயும் நம்ம எல்லாரும் சேர்ந்து நீ வந்து பாண்டுவும் நம்ம எல்லாரும் வேண்டிக்கலாம், நமக்கு உனக்கும் குழந்தை கிடைக்கும் அதே மாதிரி அப்படி 3 பேருமா சேர்ந்து மலை உச்சிக்கு போகிறாங்க. அங்கே போய் அப்போ இவர் பாண்டு வந்து சொல்கிறாரு, தர்மர் இப்போ பேர் வைக்கிறாங்க தர்மருக்கு, அடுத்தது பீமர், அடுத்தது அர்ஜுனர், நகுலன், சகாதேவன். எல்லா மக்களையும் நம்ம வந்து போரில் சந்திச்சா கூட காப்பாற்றுறதுக்கு தலை சிறந்த வைத்தியன் வேணும், அப்போது வைத்திய கடவுள் தன்வந்திரியை வேண்டலாம் அப்படின்னு சொல்லி மந்திரையும் குந்தி தேவி மந்திரத்தை சொல்லி கொடுக்க மந்திரை வந்து அந்த மந்திரத்தை கேட்டு அதே மாதிரி தன்வந்திரியை பாண்டுவும் அவங்களும் வேண்டுறாங்க. அதுக்கு நகுலன் பிறக்கிறாங்க. அவளும் அதே மாதிரி குழந்தை கிடச்சிருது, அவங்களும் சந்தோஷமாக இருக்காங்க. அப்போது நான் மந்திரைக்கு இன்னொரு குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை. அப்போது சகாதேவன் அவங்களுக்கு எந்த இறைவனை வேண்டுறாங்க அப்படின்னா ஜோதிட இதில் வந்து ரொம்ப வல்லுனராக, அப்போ தான் தேதி நேரம் இதெல்லாம் குறிக்க முடியும், அப்போ அதில் சிறந்த தேவர் வேண்டணும் அப்படின்னு சொல்லி வேண்டி அதில் வந்து அவங்களுக்கு வந்து வேண்டுறாங்க. அப்போ அதில் வந்து சகாதேவன் கிடைக்கிறாரு. அவர் வந்து ஜோதிடத்தில் ரொம்ப வல்லுனராக இருப்பாங்க. அதில் கதைப்படி ரொம்ப தள்ளி பார்த்தா இவர் துரியோதனனே சகாதேவன் கிட்ட வந்து தனக்கு போர் எப்போ வச்சுக்கலாம், எதிரியாக இருக்கிற எதிர்பாகத்தில் இருக்கிற சகாதேவனே சாஸ்திரத்தில் பொய் இல்லை, அவன் வந்து சொன்னால் உண்மையானதான் சொல்லுவான் அப்படிங்க நம்பி வந்து கேட்குற அளவுக்கு அவன் வந்து திறமை வாய்ந்தவன் சகாதேவன். இதில் ஜோதிட சாஸ்திரத்தில் அப்படிப்பட்ட சகாதேவனும் கிடச்சாச்சு. இப்போ 5 குழந்தைங்களும் கிடச்சாச்சு. 5 குழந்தைங்களும் கிடைச்சாலும் நல்லா வளர்ந்துடுறாங்க, ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துடுறாங்க. எப்படின்னா ஒரு 15 வயசு அப்படி தர்மருக்கு வருது. அடுத்தடுத்த கட்டங்களில் இவங்கெல்லாம் நிற்கிறாங்க. ஒரு நாள் வந்து பூவை வந்து விதையிட்டு பூக்கள்லாம் பறிக்கிறதுக்கு பூஜைக்கு போகிறாரு பாண்டு. அது பின்னாடியே மந்திரையும் போகிறா. என்னதான் இருந்தாலும் மந்திரை வந்து எப்பவுமே ஒரு வயசில் உள்ள ஒரு பெண் தான், குந்தியை விட சின்னவ. அவளுக்கு வந்து இப்போது அந்த சாபம்லாம் மறந்து போயிடுது. முனிவர் வந்து நீ ஆணும் பெண்ணும் ஒரு வந்து வாழ்க்கை நடத்தினா நீங்கள் வந்து பாண்டு வந்து உயிர் பிரிஞ்சிரும் தான் வயிறேறிய சாபம் விட்டுருப்பாரு. அது பாண்டுக்கும் அந்த ரொம்ப காலம் இவ்வளோ காலம் வந்துருச்சு, பிள்ளைங்கள்லாம் வளர்ந்துட்டாங்கன்னொன்னே அந்த ஒரு இதில் சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டு இருக்கும்போது மறந்துடுறாங்க. 2 பேரும் மறந்துட்டு வாழலான்னு நினைக்கும்போது இவர் உயிர் வந்து பிரிஞ்சதை வந்து குந்தி வந்து ஏதோ அவளுக்கு வந்து அந்த ஒரு இதில் வந்து உணர்ந்துடுறா, உள்ளுணர்வில் ஏதோ ஆயிடுச்சு பாண்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 குழந்தைங்களை கூட்டிகிட்டு ஓடி வந்து பார்க்குறா. அந்த இடத்துல வந்து இதில் அந்த பூ பறித்து போட்டு இருக்கிற இடத்துல வந்து பாண்டு இறந்து கிடக்கிறார். அப்படி இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு மந்திரை அழுதுகிட்டு இருக்கோன்னே, என்ன மந்திரை உனக்கு நீ வந்து முனிவர் கொடுத்த சாப ஞாபகம் இல்லையா அப்படின்னு. அக்கா மறந்துட்டேன்க்கா, இவர் சாவுக்கு அவளே காரணம், அதாவது காரணம்க்கா அப்படின்னு சொல்லி அழுது இனி அழுது என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு நடுவில் அஸ்தினாபுரத்தில் இருந்து நாடு ஆள்றதுக்கு யாருமே இல்லை. ஏன்னா பாண்டுவும் ஒரு பிராயச்சித்தத்தை பரிகாரத்தை தேடிட்டு கொஞ்சம் காலத்தில் வந்துருவான்னு அவங்க நம்புகிறாங்க பீஷ்மர்லாம்.
ஆனால் யாருமே இல்லாத பட்சத்தில் இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, சரி பாண்டுவை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் பீஷ்மரும் இவரும் விதுரரோட வராங்க. பீஷ்மர் வந்து நாடை காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு. ஆனால் நாட்டு ராஜ்யத்தில் ராஜா வேணும் அப்படின்றதுக்காக விதுரர் வந்து நான் போய் பாண்டுவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட வராங்க. இங்கே வந்து பார்த்தா பாண்டுவுக்கு ஈமக்காரியங்கள் நடந்துட்டு இருக்கும். அப்போ அவங்க அம்மா அழுன்னு அழுவா. எப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நிலைக்கு வந்து ஆயிடுச்சே, நம்ம வந்து பாண்டுவன்று தானே ரொம்ப நம்பி இருந்தோம். ஏன்னா கண் பார்வை இல்லாத திருதராஷ்டிரன் வந்து சாஸ்திரப்படி நாடாள முடியாது. அதனால் இருக்கிறது பாண்டு. அப்போது இன்னொன்று விதுரர் வந்து அவரோட பிறப்பு வந்து இவங்க 3 பேருமே 3 பெண்களுக்கு பிறந்திருப்பாங்க. அம்பிகா அப்படின்னு ஒரு 3 ராணிகள் கிடையாது, 2 பேர் ராணிகள். திருதராஷ்டிரன் ஒரு ராணிக்கு, அப்புறம் ஒரு ராணி வந்து பாண்டு வந்து ஒரு ராணிக்கு. ஆனால் ஒரு தாசிக்கு பிறந்த குழந்தை தான் விதுரர். ஆனால் தாசிக்கே பிறந்தாலும் அது இந்த ராஜ்யத்தின் பிறந்தது அப்படிங்கிறதுனால இவருக்கு மந்திரி பதவி மட்டும்தான் கொடுத்துருப்பாங்களே தவிர ராஜ்யத்தை ஆள்ற உரிமை விதுரருக்கு சுத்தமாக கிடையாது. அதனால் அவரும் இப்போ ராஜ்யத்தை ஆள்றதுக்கு இப்போ ஆளே இல்லையே, என்ன பண்ண, இது என்ன மிகப்பெரிய சோதனை அப்படின்னு சொல்லி அழுறாங்க. அழுதுட்டதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் இனிமேல் நாட்டுக்கு திரும்ப மாட்டேன், நான் வந்து போயிடுறேன், நான் வந்து சன்னியாசத்துக்கு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போயிடுவாங்க. விதுரா, நீ வந்து பிள்ளைங்களையும் குந்தி தேவியும் கூட்டிகிட்டு நீ நாட்டுக்கு போயிடு அப்படின்னு ஒரு ஆணையும் கொடுத்துருவாங்க. சரி மகாராணி, உங்கள் ஆணையை வந்து நான் மீற மாட்டேன், எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை போவாங்க. இவங்க பின்னாடி வந்து குந்தி வந்து சொல்லுவா, இல்லை நான் வந்து என் 5 குழந்தையும், அப்போ கூட பாருங்கள் ஒரு நல்ல தாயா, இது மந்திரைக்கு பிறந்த குழந்தை, இது வந்து 3 தான் என் குழந்தை, நான் இந்த 5 குழந்தையும் கூட்டிகிட்டு வரணுமா அப்படிலாம் பிரிச்சே பார்க்காம இந்த 5 குழந்தையும் தன் மந்திர சித்தியால் பிறந்தாலும் 2 குழந்தை தனித்து வேற ஒரு தாய்க்கு பிறந்த குழந்தை தான். ஆனால் அவளோட தாய் அன்பு வந்து அந்த 5 குழந்தையும், என் 5 குழந்தைகளையும் நான் இங்கே வச்சுக்கிட்டு நான் இங்கேயே இருந்துக்கிறேன் இவர் நினைவாக, நான் நாட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லுவாள். அப்போ அவர் சொல்லுவார், இல்லை விதுரர் வந்து சொல்லுவார், உனக்கு இது பாதுகாப்பு இல்லைம்மா, இங்கே வந்து நீ ஒரு பெண்ணாகவும் இந்த 5 குழந்தை பாலகர்களாகவும் இருக்காங்க, விவரம் தெரியல, இவங்க 5 பேருக்குமே அந்த சமஸ்தானத்தில் வந்து உரிமை இருக்குது, அதனால் அங்கே வந்தால் தான் அவங்க அந்த கல்வியெல்லாம் கற்றுக்க முடியும், நேர காலத்தோடு கற்றுக்கிட்டு அவங்க வந்து நாட்டை ஆள்ற நல்ல வாலிபர்களாக உருவாக்க முடியும், வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுவார். அங்கே வராங்கன்னொன்னே இவங்களுக்கு வந்து சகுனியால் வளர்க்கப்பட்ட இந்த திருதராஷ்டிர கூட்டத்துக்கு வந்து சுத்தமாக இவங்களை பிடிக்காது. பாண்டவர்களுக்கு இவங்க யாருன்னே தெரியாது, ஆனால் அன்போடு தான் இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து தனக்கு போட்டியாக பாண்டவ புதல்வர்கள் வராங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே திருதராஷ்டிரரோட பிள்ளைகளுக்கும் இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. எல்லாத்துலேயும் சண்டை போடுவாங்க, சாப்பாட்டில் சண்டை போடுவாங்க, இருக்கிற இடத்துல சண்டை போடுவாங்க, எல்லாமே போடுவாங்க. இதை பார்த்த இவர் வந்து விதுரரும் பீஷ்மரும் என்ன பண்ணுவாங்கன்னா தனித்தனி அரண்மனைகளாக உருவாக்கி கொடுத்துட்டு குந்தி தேவியை, காந்தாரியும் குந்தி தேவியும் அன்பாக தான் இருப்பாங்க. குந்தி தேவி வந்து என்ன டைப்னா, அவங்க வந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் விட்டு கொடுக்குற டைப்பு. காந்தாரியும் தன் கணவனுக்கே கண்ணு தெரியாதப்போ நானும் இந்த உலகத்தை பார்க்க விரும்பலைன்னு கண்ணில் கெட்டு போட்டுப்பாங்க. அதனால் இவங்களுக்கு வந்து உதவியாக இருந்துக்கிட்டு இவங்க 2 பேரும் ஒற்றுமையாக தான் இருப்பாங்க. ஆனால் சகுனி செய்கிற சூழ்ச்சிகள் எதுவுமே காந்தாரிக்கு நிறைய தெரியாது. அப்பப்போ கண்டித்தாலும், ஒரு தாயாக கண்டித்தாலும் அதை கேட்குற நிலைமையெல்லாம் துரியோதனனும் துச்சாதனெல்லாம் தாண்டிடுவாங்க. எதுக்கு காரணம்னா, குழப்பம் இருக்கும்போது அதுக்கான தீர்வை வந்து ஒரு தாய் கொடுக்கும்போது அதே வழியில் அந்த குழந்தை பின்பற்றுச்சுன்னா நல்ல வழியிலே போயிடும். ஆனால் அந்த குழப்பத்தை மேலும் குழப்பமாக்கி அவனை அதர்ம வழியிலேயே போக வைக்கணும்னு சொல்கிறது தான் சகுனியோட வேலை. இதை தான் அவன் செஞ்சிட்ருப்பான். இதுக்கு வந்து காந்தாரியும் குந்தியும் வந்து தனித்தனி மகாராணிகள்னால் அந்த புறத்தில் இருப்பாங்க, அப்பப்போ பிள்ளைகளை பார்ப்பாங்க. இவங்க போடுற சண்டைகள் எல்லாமே பீஷ்மர் காதுக்கும் விதுரர் காதுக்கும் கேட்க வருது. அப்போது இவங்க இனிமேல் படிக்கிற காலத்தை வந்து விட்டுறக்கூடாது, இவருக்கு நல்ல ஒரு குருவை வந்து தேர்ந்தெடுத்து இவங்களை வந்து இதில் குருகுலத்துக்கு அனுப்பிவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து ஒரு நல்ல குருவை தேடி குருவை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு இந்த பிள்ளைகளை அவர் வந்து என்ன சொல்வார்னா, நான் இங்கேருந்து பாடம் சொல்லி கொடுக்கவே மாட்டேன், என்னோட குருகுலத்துக்கு இவங்களெல்லாம் அனுப்புங்க அப்படின்னோடனே இந்த பிள்ளைங்க இதெல்லாம் ஒத்துப்பாங்க. அதாவது இவங்க
பாண்டவர்கள் எல்லாத்தையுமே அனுசரித்து காட்டில் வாழ்ந்ததுனாலையும் குந்தி வளர்ப்பினாலையும் எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டு நல்லபடியாக குருகுலத்தில் கல்வி கற்றுப்பாங்க. ஆனால் துரியோதனன், துச்சாதனன் இந்த மாதிரி 100 பிள்ளைகள், இவங்க இந்த 100ம் அவர் குருவுக்கு எதிராக தான் நடப்பாங்க. எதனாலனா இந்த நல்ல குணங்கள் உடைய பாண்டவர்களுக்கு இவர் குரு இவர் நான் அப்ரிஷியேட் பாராட்டிக்கிட்டே இருப்பார். இந்த பாராட்டுதுகளை பார்க்குறது இவங்க எல்லாருக்கும் பொறாமையாகவும் வெறுப்பாகவுமே மாறிக்கிட்டு இருக்கோம். அவருக்கு என்னென்னா, இந்த பாண்டவர்கள் மாதிரி ஏன் இவங்க இல்லை, கௌரவர்கள் ஏன் இல்லை, நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், இவன் கற்றுக்கிற மாதிரி நீங்களும் கற்றுக்கோங்கன்னு அர்ஜுனனை பார்த்து எக்ஸாம்பிள் சொல்வார். நம்ம இவரை பார்த்து, தர்மரை பார்த்து, இவனை பார்த்து நல்ல குணங்களை நீங்கள் கற்றுக்கோங்க. இது எல்லாமே துரியோதனுக்கும் துச்சாதனுக்கும் எரிச்சலாக இருக்கும். அதனால் இவங்க 2 பேருக்குள்ளே அங்கேயும் சண்டை நடக்கும். ஆனால் குரு இருக்கிறதுனால நடுவில் கட்டுப்பட்டுருவாங்க. இவருக்கு குருவுக்கும் ஒரு பையன் இருப்பான், அவன் பேர் அஸ்வத்தாமன். துரோணர் இந்த குருவின் பேர் துரோணர். துரோணருக்கு ஒரே பையன் வாரிசு, அவன் பேர் அஸ்வத்தாமன். அஸ்வத்தாமன் எப்போ பார்த்தாலும் கௌரவர்கள் கூட தான் சேருவான். ஏன்னா இந்த கௌரவர்கள் எந்த தவறு செஞ்சாலும் இது வசதியான பிள்ளைகள் இருக்கிறதுனால நிறைய மணி காசு அந்த அப்போ உள்ளதில் பொற்காசுகள், கழுத்தில் தங்க இதெல்லாம் இவனுக்கு லஞ்சமாக கொடுத்து அந்த தவறுகளை மறைக்க பார்ப்பாங்க. அதனால் இவங்க கூடயே சேர்ந்து பாதுகாக்க ஆசைப்பட்டு இது துரோணருக்கு தெரிஞ்சு எச்சரித்தாலும் இவன் அதை விடுறதா இல்லை. ஏன்னா துரோணருக்கு ஒரு அளவுக்கு மேலே எச்சரிக்க முடியல. ஏன்னா அவ்வளோ பாசத்தை அந்த அஸ்வத்தாமன் மேலே வச்சுருப்பார். ஒரே பையன், லேட்டாக பிறந்த பையன், தான் பையன் அப்படின்னு சொல்லி அவரோட வீக்னஸ்ஸே அந்த அஸ்வத்தாமன் தான். ஆனால் இந்த அஸ்வத்தாமன் தான் மிகப்பெரிய வில்லனாகவே பிற்காலத்தில் மாறுறது. அப்போது இவருக்கு அஸ்வத்தாமனை இது பண்ணுவார், எச்சரிச்சுட்டே இருப்பார். ஆனால் தண்டனைகள் கொடுக்காம, ஆனால் இவனும் அதை கண்டுக்காமல் கௌரவர்கள் பக்கமே போவான். இவங்க எல்லாமே சண்டை போட்டு அதுக்கப்புறம் நல்லா குருகுலத்திலேருந்து நல்லா வளர்ந்து வாலிபர்களாக வருவாங்க. நிறைய கலைகள்லாம் கற்றுப்பாங்க. கற்றுக் கொடுத்துட்டு இவங்களுக்கு ஆனால் போட்டிகள் நடக்கும். போட்டிகள் நடக்கும்போது இதில் எப்போவுமே இதில் ராஜ்யத்தில் பிள்ளைங்களுக்குள்ள போட்டிகள், அதாவது அவங்க வீரத்த விளையாட்டுகள் அப்படின்னு சொல்லி நடக்கும்போது மக்களும் கவனிப்பாங்க. இவங்க அரண்மனையில் இருக்க பெண்களுக்கும் அங்கே இடம் ஒதுக்கி வச்சுருக்கோம், ஆண்களுக்கும் ஒதுக்கி வச்சுருப்பாங்க. எல்லாருமே இது பண்ணுவாங்க. குரு அவரும் ஒரு இடத்துல இருப்பார், நடு இதில் மோத விடுவார். அப்படி வீரர்களை மோதலாம் அப்படின்னு சொல்லும்போதே ஏற்கனவே கௌரவர்களுக்கு ஒரு பக்கம் பாண்டவர்களை பிடிக்காது. ஆனால் பாண்டவர்களில் தர்மர் யார் மேலேயும் வெறுப்பை கட்ட வேண்டாம், நம்ம வேலையை பார்ப்போம் தான் அவர் அரண்மனைக்கு வந்திருப்பார். அவங்க தாய்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க. எல்லாருக்குமே அன்றைக்கி வீர விளையாட்டு தொடங்கும்போது தர்மர் கூட சண்டை போடுறது நம்ம துரியோதனனாக இருப்பார். துரியோதனனாக இருந்துட்டு அவர் சண்டை போடுறதுல கொஞ்சம் பின்வாங்கும்போது நம்ம இவர் வந்துடுவார், பீமர். அப்போது அங்கே சண்டை போட்டு அதில் ஜெயிக்கிறது பீமராக இருக்கும். அதை பார்க்கும்போது குந்தி தேவிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்பா நம்ம பசங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வில்வித்தைன்னு வரும்போது இவங்க சைடில் ரொம்ப வீக்கு. ஏன்னா வில்வித்தையில் ரொம்ப சிறந்தவன் அர்ஜுனன். அர்ஜுனன் சிறந்தவனாக இருக்கணுங்கிறது விதி. அது தெரிஞ்சவர் தான் இவர் துரோணர் குரு. ஏன்னா ஏற்கனவே இவங்க குருகுலத்தில் ஏகலைவன் ஒருத்தர் இருப்பார். அவன் அந்த காட்டு இதுலேயே வளர்ந்துட்டு இருப்பான். ஆனால் பயங்கர புத்திசாலி. எப்படின்னா இவர் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குற கலைகளை வச்சே இவன் கற்றுப்பான். இவன் அர்ஜுனனை விடவும் சிறந்த ஒரு வில்லாளி. இதை தெரிஞ்சிட்டு துரோணர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவனை நீ ரொம்ப சிறந்த ஒரு நல்ல வில்லாளிப்பா அப்போ அப்படின்னோடனே அவனுக்கு ரொம்ப மனசு ரொம்ப சந்தோஷப்படும். அப்போ குருவுக்கு நீ ஏன்னா இவருக்கு விதி தெரியும். குருக்களுக்கு சிலது கண்டுபிடிக்க முடியும், எல்லாமே கண்டுபிடிச்சிட்டு அது கடவுளால் தான் முடியும். ஆனால் இவருக்கு சில நுட்பங்களை கண்டுபிடிக்க முடியும். வருகாலத்தில் இவன் ஒரு சிறந்த வில்லாளியாக வந்தா, இவன் குலம் ஒரு ராஜ்யத்தில் இருக்கிற ஒரு ராஜாக்கு அடுத்தது வர்ற வாரிசுகள் மட்டும்தான் இந்த வில்லாற்றலில் சிறந்தவங்களாக இருக்கணும். இதை தவிர்த்து வேறு யாரும் இதை கற்றுக்கிட்டா இதை தவறானவங்க இவங்களை பயன்படுத்திக்க ஒரு வாய்ப்பு இருக்குது.
அப்போது இவனுக்கு வந்து இந்த வில்லாற்றலை வந்து நான் கற்றுக் கொடுக்கல, ஆனால் அவனாக கற்றுக்கிட்டான். ஆனால் அதை திருப்பி எடுக்கணும். அப்போ அதை பயன்பெறாத அளவுக்கு நம்ம பண்ணணும். என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது இவர் வந்து யோசிக்கிறாரு. யோசிக்கும்போது ஏகலைவன்கிட்ட பேசுகிறாரு. நீ வந்து என்னோட சிறந்த பக்தன் தானே? ஆமையா, நான் சிறந்த பக்தன். நான் வந்து உங்களை பார்த்து பார்த்து தான் நான் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டேன் அப்படின்னோடனே, சரி நீ எனக்கு குரு தட்சணை தரணும் அப்படின்னோடனே, சரி நான் என்ன குரு தட்சணை தரணும்? உடனே தரேன், சொல்லுங்கள். ஏதாவது போய் மலை மேலே போய், ஏன்னா அவன் மலையிலே வளர்ந்தவன், மலைராஜாவோட பையன். அப்போ அவன் வந்து வில்லாற்றலுக்கு வந்து தகுதியானவன் கிடையாது. அந்த ஒரு காரணத்தினால தான் இவர் வந்து குருதட்சணையாக கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, உன்னோட பெருவிரல் நீ எனக்கு தட்சணையாக தரணும் அப்படின்னா, இதோ இப்போவே தரேன் அப்படி சொல்லி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டான், கொஞ்சம் கூட சிந்திக்கவே இல்லை. ஒரு நிமிஷம் கூட க்ஷணம் கூட இவர் இப்படி கேட்டுட்டாரேன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அவனுக்குள்ளே அந்த சிந்தனையே இல்லாமல் தன் இடுப்பில் இருந்த அந்த வாளை எடுத்து தன் வலது கை பெருவிரலை வெட்டி அவருக்கே காலடியில் போட்டுருவான். அந்த ரத்தம் வந்து அவர் முகத்தில் படும். ஏன்னா வலது பெருவிரல் இல்லைன்னா இது வில்லாளியாக இருக்க முடியாது, எதுக்குமே யூஸ் ஆகாது. அவர் அதனால தான் பெருவிரலை கேட்டிருப்பார். அப்புறம் அவர் வந்து கண்ணீர் மல்க, நீ வந்து என்னோட சிறந்த சீடனா என்றைக்குமே மகாபாரதம் இருக்க வரைக்கும், நீ வந்து வரலாறு இருக்கிற வரைக்கும் உன்னோட பேர் சொல்லப்படும். ஏகலைவா, நாங்கள் எனக்கு வந்து நீ வந்து உன்னை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுவார். ஆனால் அழுவார், அன்றைக்கி நைட் ஃபுல்லாக அழுவார். தன் மனைவியிடம் தன் நியாயத்தை கூறுவார். இது மாதிரி இந்த ராஜ்யத்தில் இருக்கிற வாரிசுகளுக்கு மட்டும்தான் இந்த கலை பயன்படணும், இல்லைன்னா இது தவறாக பயன்பட்டால் நாட்டில் வந்து நிறைய வன்முறைகள் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து துரியோதனன் பார்த்துக்கிட்டே இருப்பான். ஏன்னா அவன் நினைப்பான், நம்ம சைடில் வந்து ஒரு சிறந்த வில்லாளியும் இல்லை அந்த சின்ன வயசுலேயே. அப்போ ஏகலைவன் தான் அர்ஜுனனுக்கு எதிரானவனும் அவன் நினச்சிருப்பான். ஆனால் இவர் இந்த மாதிரி செஞ்ச உடனே அவனுக்கு மனசில் வந்து ஒரு கோபம் பதிஞ்சிரும். இந்த மாதிரி ஒரு நல்ல சிறந்த வில்லாளியை நம்ம இழந்துட்டோம், அப்போ நம்ம சைடில் வந்து வில்லு ஏந்துறதுக்கு ஒரு ஆளை வந்து தேடணும் அப்படின்னு. அப்போ இந்த வாலிப பருவத்தில் வந்து இந்த வீர விளையாட்டுகள் நடந்துட்டு இருக்கும்போது அர்ஜுனன் வந்து விளையாட்டு தன்னோட சாகசத்தை காட்ட நிற்கும்போது இங்கே ஆற்றல் காட்டுறதுக்கு வந்து யாருமே இல்லை. அப்போது யோசிக்கிறதுல வந்து இவங்க கூட வந்து இவங்க சகோதரர்களில் 100 சகோதரர்களில் ஒரே ஒரு சகோதரன் மட்டும் கொஞ்சம் அர்ஜுனன் அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் மட்டும் விபனன் அவன் மட்டும் இருப்பான். ஆனால் அவனை வந்து அர்ஜுனன் ஜெயிச்சுட்டு அவனை வந்து இவங்க வந்து பீமன் வந்து கை தூக்கி அர்ஜுனோட கை தூக்கி சொல்லுவான், வில்லுக்கு விஜயன், வில்லுக்கு பாருங்கள் என் அர்ஜுனன் தான், யாராவது இருக்கீங்களா இதுக்கு எதிராக அப்படின்னோடனே தாய் குந்திக்கு வந்து ஒரே சந்தோஷம், தான் பிள்ளைங்களோட வந்து எல்லாத்துலேயும் ஜெயிக்கிறாங்களே, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போது பார்த்தா ஒரு குரல் வரும், ஒரு வாலிபனோட குரல், இவங்க எல்லாரை விட கனத்த குரல் ஒன்று வரும், நான் இருக்கேன் அர்ஜுனனை ஜெயிக்க அப்படின்னு. பார்த்தா அந்த கவசம் நெஞ்சு இதில் இருதயத்தில் மேலே அந்த ஒரு கவசம் இருக்கும், காதில் வந்து அந்த குண்டலம் இருக்கும், தங்கத்தினால ஆனது. அப்படியே ஒரு தேஜஸாக அந்த சூரியன் முன்னாடி பல ஒருத்தன் வந்து நடு சபையில் நிற்பான். அப்போ குந்தி எந்திரிச்சிருவா அதை பார்த்துட்டு. அப்போ தான் அவளுக்கு வந்து அந்த தொடர்பு ஞாபகம் வரும், நம்ம வந்து அந்த மந்திரத்தை விளையாட்டாக பிரயோகப்படுத்தி பெற்ற அந்த குழந்தை தான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பீஷ்மர் கேட்பார், யாருப்பா நீ அப்படின்னு. என் பேர் கர்ணன் சொல்லுவான். உடனே துரோணர் சொல்லுவார், இது வந்து நான் கற்றுக் கொடுத்த வித்தைகளை வச்சு பயின்ற மாணவர்களுக்கான வீர விளையாட்டு, இதில் நீ யார் உள்ளே வர்றதுக்கு, அதனால் உனக்கு இதில் இடம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்திடுவார். அப்போது துரியோதனன் வந்து மைண்டில் நினச்சிப்பான், இவனை நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டா அர்ஜுனனுக்கு நிகராக இவனை நிறுத்தலாம், அதனால் இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்கும் பயன்படுவான் அப்படின்றதுல கர்ணனை வந்து உள்ளே கொண்டு வந்ததே முதல்லையே இந்த விஷமமான ஒரு விதை தான் அவனை வந்து. மற்றபடி நட்புங்கிறது ரெண்டாவது தான் அவனுக்கு. ஒரு வில்லாளி வேணுங்கிறதுக்காக மட்டும்தான் சூதா தன் புத்தியை செயல்படுத்தி கர்ணனை தன்னோட சேர்த்துப்பான். இதை வந்து குந்திக்கு வந்து தன் மகன் இப்போ 6 பேரையும் பார்க்குறான். இவன் கர்ணன் தன் மகன்தான், ஆனால் தெரியாது அவனுக்கு. தன் தாய் அவனுக்கு தேரோட்டி அவங்க 2 பேரும் அவங்க தாய் தகப்பன் அவங்க மட்டும்தான் தெரியும். ஆனால் குந்திக்கு மட்டும்தான் கர்ணன் தன் மகன். அவங்களோட நிற்கிறது கூட எதிராக நின்றுட்டு இருக்க சகோதரர்கள் 5 பேருமே அவனோட சகோதரர்கள் தான், எதிரிகள் கிடையாதுங்கிறதும் குந்திக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் ஒரு சந்தோஷம், நம்ம மகனை நல்லா இருக்கான்,
நம்ம பார்த்துட்டோம் அப்படிங்கிறது தான் அதில் ஒரு இது. இப்படி இருக்கும்போது இவங்களுக்குள்ளே வந்து இப்போ வாலிபர்களாக இருக்கிறதுனால சண்டை எதுக்கெடுத்தாலும் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது. இவன் துரியோதனன் எப்படியாவது பீமனை துரியோதனனும் பீமனும் தான் எதிர் நிகர் வந்து சண்டைக்கான பவர்ஸு, அதாவது சக்தி நிலையில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது இவங்க 2 பேருக்கும் சண்டை வச்சாதான். அப்போ இதில் ஜெயிக்கிறது பீமனாக தான் இருப்பானே தவிர துரியோதனனாக இருக்க மாட்டான். அப்போ துரியோதனன் வந்து இவன் சகுனி வந்து ஏதாவது ஒன்று சொல்லி கொடுப்பான். இதில் சொல்லி கொடுக்குறதுல வந்து இவங்க வந்து தேவர்களோட அம்சத்தோட பிறந்தவங்க அப்படிங்கிறதுலையும் ஒரு இது வந்து இருக்கும். அப்போது இவங்களுக்கு வந்து துரியோதனர்கிட்ட வந்து இந்த சகுனி வந்து தப்பாக குந்தி வந்து தேவர்களில் மந்திரம் சொல்லி பாண்டவனோட சம்மதம் பெற்று தான் இந்த 5 குழந்தைகளையும் பெற்றோம் அப்படிங்கிறத வந்து தான் உண்மை, இதுதான் சத்தியம். ஆனால் இதை வந்து பீஷ்மர் ஒத்துப்பார். ஆனால் இந்த சகுனி வந்து இவன் வந்து யார்கிட்ட பெற்றாலோ இவன் ஒருத்தனுக்கு பிறந்தானா இவன் ஒருத்தனுக்கு பிறந்தான் அப்படி தவறான மாதிரி இந்த துரியோதனன் துச்சாதனனுக்கும் சொல்லி கொடுத்து இதை வந்து இந்த பிள்ளைங்க கிட்ட சொல்லி அவங்கள வந்து வெறுப்பேற்றுறது, அதாவது பாண்டவர்களை. இந்த பாண்டவர்கள் வந்து தன் தாயை பரிபூர்ணமாக நேசிக்கிறவங்க, தன் தாயை வந்து அப்படி ஒரு அன்புனா அன்பு, அப்படி ஒரு அன்பு. இப்படிலாம் இருக்கும்போது இவங்களுக்கு வந்து கோபம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா துரியோதனன் துச்சாதனன் இவங்களெல்லாம் போட்டு அடிச்சுடுவாங்க. அடித்த உடனே இவங்க என்ன செய்கிறது, பீஷ்மர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது. இந்த மாதிரி என்னை அடிச்சிட்டாங்க, என்னை வந்து பீமன் அடிச்சிட்டான், பீமன் ஒன்றும் சும்மா அடிக்கலையே அப்படின்னு அவர் விசாரிச்சுட்டு உண்மையை கேட்டுட்டு பீமன் ஒன்று வந்து சும்மா அடிக்கலை, நீ இந்த மாதிரி போய் தாயை பற்றி பேசினதுனால தான் அவன் அடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அவர் உண்மையை கேட்டு தான் விசாரித்து விலக்கி விட்டுருவார். இப்படி இருக்கும்போது திருதராஷ்டிரன் வந்து ஒரு முட்டாள்னா அவருக்கு கண் பார்வை கிடையாது. ஆனால் இந்த ராஜ்யத்தை நான் வந்து பாண்டுவோட பிள்ளைகள் வந்த உடனே நான் கொடுத்துருவேன், அது வரைக்கும் நான் ஆண்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த ராஜ்யத்தில் உட்காருவான். அவருக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ண மாட்டாங்க, எதுவுமே தெரியாது. தன் பிள்ளைங்க மேலே அவனுக்கு வந்து என்னென்னா பாண்டு பிள்ளைங்க முட்டாளாக ஆயிட்டாங்கன்னா நம்ம பிள்ளைங்க இந்த ராஜ்யத்தை ஆண்டுருவாங்க. ஏன்னா இவருக்கு கண் பார்வை தெரியாதுங்கிற ஒரு குறையினால தான் அந்த ராஜ்யம் கிடைக்கல. ஆனால் தனக்கு பிறந்த 100 பிள்ளைகளுக்குமே கண் பார்வை நல்லா இருக்குது, அதனால் இந்த ராஜ்யத்தை ஆளக்கூடிய தகுதி அவங்களுக்கு கிடைச்சிடும். ஆனால் பாண்டுவோட பிள்ளைகளை ஆள விடாமல் பண்ணிடணுன்றதுக்காக எந்த ஒரு குறை நிறை சண்டைன்னு வந்தாலும் இவங்களை காட்டுக்கு அனுப்புறதுலேயே குறியாக இருப்பார். எதுக்கு எடுத்தாலும் ஒரு தண்டனை கொடுக்கறதுலேயே குறியாக இருப்பார். ஆனால் பீஷ்மருக்கு என்னென்னா நியாயப்படி பாண்டுவோட பிள்ளைகள் தான் இந்த இதை வந்து ஆளணும். ஏன்னா துரியோதனனை விட வயதில் பெரியவர் தர்மர். அப்போ தர்மருக்கு தான் அந்த ராஜ்யம் கிடைக்கணும். இவ்வளோ நாள் பாண்டு வந்து தன் ராஜ்யத்தையே நியாயத்துக்காக விட்டுட்டு போனவன், அவனோட பிள்ளைகள் நியாயவாதியாக தான் இருப்பாங்க. ஆனால் திருதராஷ்டிரனோட பிள்ளைகள் வந்து நியாயமில்லாத செயல்கள் நிறைய செய்கிறத பார்த்து அவரே மனசு விருத்து போய் தான் இருப்பார். அப்போது இதில் வந்து குந்திக்கிட்டேயே அவர் சொல்ல தான் செய்வார், நீ ஒரு நல்ல தாயாக இருந்து உன்னை 5 பிள்ளைகளையும் ரொம்ப நல்லா வளர்த்துருக்கம்மா, அதனால் இந்த பிள்ளைகள் தான் தர்மர் தான் துரியோதனனை விட வயதில் பெரியவன், அவன் வந்து நாடு ஆளட்டும், அவன் தக்க சமயம் வரும்போது நான் அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருப்பார். இதில் வந்து குந்திக்கு வந்து அவள் வந்து ஏன் அப்படி வந்து நான் இல்லை நாங்கள் காட்டுக்கே போய் நிம்மதியாக வாழ்ந்துக்கிறோன்னு சொல்லுவா. ஒரு கட்டத்தில் வந்து அவள் அப்படி சொல்லிடுவா. என்ன காரணம் அப்படின்னா சகுனி வந்து துரியோதனன்கிட்ட சொல்லி துரியோதனனும் சகுனியும் சேர்ந்து பீமருக்கு வந்து சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு சாப்பாடுனாலும் ரொம்ப நல்ல பீமருக்கு வந்து சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். அதனால் சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கிறதுனால ஒரு இதில் வந்து சகுனியும் துரியோதனனும் சேர்ந்து சாப்பாட்டில் ஒரு பாயசத்தில் விஷத்தை கலந்து பீமனுக்கு கொடுத்துருவாங்க. பீமன் வந்து அந்த விஷத்தை வந்து இதை வந்து யார் பார்ப்பாங்கன்னா ஒரு சின்ன வயசில் தான். அப்போ அர்ஜுனன் இதை பார்த்துருவான். இந்த மாதிரி ஒரு சாப்பாடை கொடுத்துட்டு இவன் மயங்கி விழுந்த உடனே சகுனியும் துரியோதனனும் சேர்ந்து ஆற்றுல தூக்கி எரிஞ்சிருவாங்க. இதை அர்ஜுனன் பார்த்துட்டு வந்து குந்திக்கிட்ட சொல்லிடுவான். குந்தி வந்து அழுன்னு அழுவா. அப்போ பீஷ்மர் வந்து படைகளெல்லாம் அனுப்பி இந்த மாதிரி பீமனை போய் தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அந்த விஷத்தோட தாக்கத்தில் பீமன் வந்து அந்த ஆற்றுக்கு கீழே போயிடுவான். கீழே போனோடனே அங்கே வந்து ஒரு நாகம் வந்து அவன் உடம்பை தீண்டி அந்த விஷத்தை வந்து வெளியே எடுத்துரும். ஏன்னா இவன் வச்சது வந்து யார், சகுனி வச்சது நாகம், ரொம்ப கொடிய நாக விஷத்தை தான் அந்த பாயசத்தில் கலந்துருப்பான்.
அதை அந்த நாகமே எடுத்தால் மட்டும்தான் அவன் உடம்புலேருந்து விஷத்தை பிரிக்க முடியும். இது வந்து கீழே அந்த நாகம் அடியில் போய் அவனோட விஷத்தை எடுத்துரும், உயிர் வந்துடும். உயிர் வந்த உடனே இவன் வந்து அவன் வந்து நடந்து அங்கே ஒரு அரண்மனை இருக்கிறத பார்ப்பான். அந்த ஆற்றுக்கு கீழே அந்த அரண்மனைக்குள்ளே கிட்ட போவான். இதுக்கு கீழே இங்கே ஒரு அரண்மனையா அப்படின்னோன்னா அந்த அரண்மனை காவலர் வந்து சொல்வார், வாங்க பிரபு, உங்களுக்காகத்தான் எங்கள் மகாராஜா இது பண்ணிகிட்டு இருக்காங்க, காத்திருக்காங்க, உள்ளே வாருங்கள் அப்படின்னு. எனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்களா, எதுக்கு அப்படின்னா, வாருங்கள் பிரபு, உங்களுக்கு நிறைய சாப்பாடுகள் எல்லாம் செஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்னோன்னா, சாப்பாடுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு உள்ளே போவான். அப்போது அந்த ராஜா அந்த நாகத்துக்கெல்லாம் மிகப்பெரிய அந்த தலைவர் வாசுகி அப்படின்ற அந்த இது வந்து அவர் வந்து அங்கே இருப்பார். அங்கே இருந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். அப்போ தான் அவர் சொல்வார், இந்த மாதிரி உங்கள் முன்னோர்கள் வந்து எங்களுக்கு வந்து நிறைய நன்மைகள் செஞ்சுருக்காங்க, அதனால் அவங்களோட வாரிசான நீங்கள் வந்து இறக்குறதுல எங்களுக்கு சம்மதமே கிடையாது, இறைவனோட ஆசையும் அதுதான், அதனால தான் உங்கள் உடம்புல புகுந்த அந்த விஷத்தை நாங்கள் எடுத்தோம், உங்களை மரியாதை செய்யணும், இப்போது வந்து நீங்கள் இந்த சாப்பாடுகளை எல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த பாயசத்தை குடிங்க அப்படின்னு. உடனே பீமர் கேட்பார், பாயசமா? எனக்கு பாயசத்தை குடித்ததுனால தானே நான் மயங்கி இங்கே வந்து உளுந்து கிடக்கேன், திருப்பியும் நீங்கள் பாயசத்தை தரீங்களே அப்படின்னா அந்த மகாராஜா சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார், இல்லை தம்பி, இந்த பிரபு, இந்த பாயசம் வந்து உங்களை வந்து எந்த விஷம் கொடுத்தாலும், யார் என்ன அடித்தாலும் உங்களை வந்து ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு 100 யானைக்குள்ள பலத்தை வந்து இந்த பாயசம் கொடுக்கும், அதுதான் உங்களுக்கு நாங்கள் தர வரோம், வரம், வருங்காலத்தில் இது உங்களுக்கு உதவும், குடியுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவன் நல்லா சாப்பிட்டுட்டு பீமர் வந்து அதை நல்லா குடிச்சிட்டு தெம்பாக பத்திரமா அவங்களே கூட்டிகிட்டு வந்து ஆற்றின் கரையோரத்தில் இறக்கி விட்டுருவாங்க. இது குந்திக்கு வந்து தெரியாது. ஏன்னா ஒரு 3 நாள் 4 நாள் அவங்க அரண்மனையில் பீமர் வந்து தங்கியிருப்பார். உடனே இவங்க எல்லாரும் முடிவு பண்ணிடுவாங்க, அவர் இறந்துட்டார் போல் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவளும் குந்தியும் ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாள். என்ன சோதனை இது, சிவன் கிட்ட போய் முறையிடுவா, நான் இந்த மாதிரி வரம் வாங்கி பெற்ற குழந்தை தானே, ஏன் இப்படி என்னை வந்து சோதிக்கிறீங்க, கணவனும் இல்லை, இப்படி வந்து இங்கே வந்து நாங்கள் வந்து இவங்க சகுனியும் அவங்க அதாவது திருதராஷ்டிரன் பிள்ளைகளும் இவங்களும் செய்கிற அந்த சதி வலையிலேருந்து மீள்றதுக்கும் வழி இல்லை, இப்படி வந்து இப்படி இப்போது நான் பீமன்ற குழந்தையும் இல்லை, என்ன பண்ணுறது, அர்ஜுனன் வந்து சொல்லிடுவான், இந்த மாதிரி இவங்க கொடுத்தது தான் எதையோ குடிச்சு, அப்போ இவங்க செஞ்ச சதி வலையிலேருந்து என்னால் சொல்லி இவங்கக்கிட்ட நிரூபித்து இவங்களுக்கு தண்டனையும் என்னால் வாங்கி தர முடியல, நான் என்ன செய்யன்னு அழுதுகிட்டே இருப்பாள். ஆனால் அன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து பீமர் நினைவாக எல்லாருக்கும் சாப்பாடு கூப்பிடுறதுக்கு தாயாக இவனை கூப்பிடுவாங்க. இவ வந்து குந்தி வந்து ரொம்ப அழுதுகிட்டே வந்து, சரி அவன் பீமன் ஆத்மா எங்கே இருந்தாலும் நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கட்டும், அவனுக்கு சாப்பாடு தானே பிடிக்கும், அதனால் நானே எல்லாருக்கும் சாப்பாடு போடுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் போட்டுக்கிட்டு, இதில் வந்து சகுனியும் துரியோதனும் நின்று சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா தனக்குள்ள எதிரி வந்து இல்லை இப்போது அப்படின்னு பார்த்தா இவங்க வந்து சாப்பாடு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. எல்லாம் ஒரு ரவுண்டில் இருக்கவங்க எல்லாரும் சாப்பிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் தலையில் துண்டு போட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பார், எந்திரிக்கலை. திருப்பி 2வது ரவுண்டும் வைங்க அப்படின்னு சொல்லோன்னா சரி, அப்போது அவங்க பசியை வந்து போதும்னு சொல்கிற வரைக்கும் சாப்பாடு வைக்கணும், அதுதான் அவங்களோட விதி அப்படின்னோடனே 2வது ரவுண்டும் எல்லாரும் சாப்பிட்றவங்க, இவர் மட்டும் எந்திரிக்க மாட்டார், இன்னும் வை அப்படின்னு சொல்லுவார். திருப்பி 3வது ரவுண்டு அவங்க அம்மாவுக்கு குந்தி வந்து எல்லாருக்கும் பரிமாறிக்கிட்டே இருப்பாள். 3வது ரவுண்ட்லேயே எல்லாரும் எந்திரிச்சிருவாங்க. இவர் வந்து திருப்பி அந்த லட்டு வைக்கும்போது எக்ஸ்ட்ரா இன்னும் லட்டு அப்போது வைப்பா. குந்தி வந்து இப்போ ஒரு 10 லட்டு வைப்பா, அப்புறம் 20 லட்டு வைப்பா. அவர் என்ன அந்த முக்காடு போட்டிருந்த முகம் காட்டாமல் அந்த தட்டோடு பிடுங்கிடுவான். அப்போது அவளுக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது, ஏன்னா இது பீமன் தான் இப்படி பண்ணுவான், ஏன்னா தட்டோடு தான் எல்லாத்தையும் சாப்பிடுவானா, 1 2லாம் கிடையாது, தட்டோட மொத்தமாக அப்படின்னோடனே மெதுவாக அந்த முகத்திரையை விலக்கி பார்த்தா பீமா. உடனே அவளுக்கு சிரிப்பு வந்துடும், பீமா என் செல்லமே நீ உயிரோடு இருக்க, அது போதும் எனக்கு, இந்தா அப்படின்னு சொல்லி லட்டை ஊட்டி விடுவா. அவனும் அம்மா என்னை ஒன்றும் பண்ண முடியாது, இப்போ நான் எவ்வளோ பலமாக வந்திருக்கேன் தெரியுமா, 100 யானைக்கு பலமாக வந்திருக்கேன், யார் எது கொடுத்தாலும் என்ன சாப்பிட்டாலும் என்னத்தை கொடுத்தாலும் நான் என்னை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சகுனிக்கு ரொம்ப திருடனுக்கு தேல் கொட்ட மாதிரி ஆகிடும். இது வந்து பீஷ்மருக்கு தெரியுது, இவங்க தான் விஷம் வச்சு இவங்க மூலம் ஸ்பை மூலம் இந்த ஒற்றர்கள் மூலம் கண்டுபிடிச்சிடுறாரு. ஆனால் சகுனியை வந்து உடனே என்ன பண்ணுறாரு, நீ உன் நாட்டுக்கு போ, உன் தகப்பன் வந்து நாடாளுற வயசாகிடுச்சு, அதனால் நீ இனிமேல் நாட்டுக்கு விட்டு வெளியேறு,
போதும், உன் அக்காவுக்கு உன் தங்கைக்கு பாதுகாப்பாக இருந்ததெல்லாம் போதும், நீ நிறைய சொல்லி சொல்லி கொடுத்து இந்த திருதராஷ்டிர பிள்ளைகளை கெடுத்ததும் போதும் அப்படின்னு முகத்துக்கு நேராக சொல்லியே அவர் நாட்டுக்கு அனுப்பிடுவார். அனுப்பினாலும் இங்கே துரியோதனன் சண்டை போடுவான். அது எப்படி எங்கள் மாமாவை நீங்கள் அனுப்பலாம், எங்கள் மாமா இல்லாமல் எங்களால் இருக்க முடியாது. ஆமாம், உன் மாமா உனக்கு ரொம்ப நல்லது தான் சொல்லி கொடுக்குறான், விஷம் எப்படி கலக்கிறதுன்னு என்ன அப்படின்னு உண்மையை போட்டு உடச்சோடனே துரியோதனன் எதிர்வாதம் செய்யாமல் தனித்து போயினாலும் எப்படினாலும் சகுனி வரணும்னு தான் அவன் நினைப்பான். இதையே காரணமாகவே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. சகுனியும் எப்போ நம்மளை கூப்பிட்றாங்களோ அப்போ போயிடணும், துரியோதனனுக்கும் சகுனி வரணும்னு ஆசை இருக்கும். இப்படி எல்லாமே நடக்கிற நேரத்தில் தான் திரௌபதி இதில் இவ குந்தி சொல்லுவா பீஷ்மன் கிட்ட, இந்த மாதிரியெல்லாம் விஷம் வச்சு கொள்கிற அளவுக்கு ரொம்ப கொடூரர்களாக மாறிட்டாங்க. இனி எனக்கு என் 5 பிள்ளைகள் வாழ்க்கை நல்லா இருந்தால் போதும், நாங்கள் காட்டுக்கு போயிடுறோம் அப்படின்னு பீஷ்மர் தான் கையெடுத்து கும்பிடுவார். இல்லைம்மா, இனிமேல் இந்த மாதிரி ஒரு தவறு நடக்காத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன், நீ இருமா, இங்கே இருந்தால் தான் பாண்டுவுக்கும் சந்தோஷம் கிடைக்கும், நீ இரு அப்படின்னு சொல்லி தான் இருக்க வைப்பார். இப்படி நடக்கும். இதே மாதிரி தான் இவங்களுக்கு இந்த வஞ்சம் குறையாது. அடுத்தது திருப்பி ஒரு தடவை ஏதோ ஒரு இதில் அவங்க தங்கை பேரை சொல்லிக்கிட்டு சகுனி திருப்பி துரியோதன கூட்டத்தோடு சேர்ந்துருவாங்க. இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, பாண்டுவுக்கு ஈமக்கார இந்த நினைவு நாளுக்கு பூஜை பண்ணுறதுக்காக வாரணாசிக்கு, இப்போ நம்ம அதை காசின்னு சொல்கிறோம், அப்போ அது வாரணாசி, அங்கே போய் ஒரு 3 நாள் தங்கிட்டு நம்ம அவங்க பாண்டுவின் நினைவாக அன்னதானம்லாம் கொடுத்துட்டு அவருக்குள்ள செயல்பாடுகள்லாம் செஞ்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க. அதனால் அதுக்கான பயணத்துக்கு எல்லாம் செய்வாங்க. வீடு அங்கே தங்குறதுக்கு ஒரு அரண்மனை பீஷ்மர் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாரு. அதனால் இவங்க எல்லாருமே ரெடியாகி சாப்பாடு, அதுக்கான தேவையான அன்னதானத்துக்கு தேவையானது எல்லாத்தையுமே நான் பின்னாடி உனக்கு வண்டியில் அனுப்பி வைக்கிறேன், முந்தி குதிரைகள் தான், அதனால் குதிரை வண்டியில் அனுப்பி வைக்கிறேன், நீங்கள் முன்னாடி இப்போ போங்க அப்படின்னு சொன்னோன்னே இவங்க சந்தோஷமாக அந்த புது அரண்மனையில் குந்தி தேவி அப்புறம் அந்த 5 பாண்டவர்கள் 5 பாண்டவர்கள், அவங்களுக்கு சமையலுக்கு ஒரு ஆணும் பெண்ணும் அவருக்கு ஒரு மகன் அவனும் அங்கே இருப்பாங்க, காவலுக்கு அந்த பையன், இப்படி வச்சுருப்பாங்க. இதுக்கு இந்த அரண்மனைக்கு பின்னாடி ஒரு சின்ன கதை இருக்குது. எப்படின்னா, இந்த அரண்மனையை இவங்களுக்கு ரெடி பண்ண போகிறதுக்கு முன்னாடியே இந்த அரண்மனையை எதில் கட்டியிருப்பாங்கன்னா அரக்கு, பஞ்சு, அதுக்கப்புறம் கற்பூரம், இது 3துலேயும் அதை கட்டியிருப்பாங்க. அதை சாந்து மாதிரி ஆக்கி அந்த அரண்மனையை கட்டியிருப்பாங்க. ஏன்னா அதில் மழை பெஞ்சா ஒரு மாதிரி கரைஞ்சி போயிடும், அதிகபட்ச வெயில் அடிக்கும்போது தான் அது எரிஞ்சு போயிடும், இல்லை ரொம்ப சூடு அதில் காட்டும்போதுனா எரிஞ்சு, ஆனால் அது வரைக்கும் அது தாக்கு பிடிக்கும். இதை செஞ்சதே யாருன்னா துரியோதனனும் சகுனியும் தான். இது இவங்களுக்கு தெரியாது. இது யாருக்குமே தெரியாது. அப்படிங்கிறதுனால பின்னாடி அரிசி எல்லாமே வரும்போது விதுரருக்கு மட்டும் ஒரு சந்தேகம் வரும். என்னன்னா, இவங்க 3 பேரும் இவங்க கூடி பேசிக்கிட்டே இருப்பாங்க, துச்சாதனன், துரியோதனன், சகுனி. அப்போ இவங்க 3 பேரும் கூடினாலே எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல விஷத்தை கக்குறாங்கன்னு அர்த்தம். அப்போ அது யாருக்கு எதிராக இருக்கும்? கண்டிப்பாக பாண்டவர்களுக்கு எதிராக தான் இருக்கும். அப்போ அங்கே ஏதோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு வெள்ளை எலியை அரிசி மூட்டைக்குள்ளே வச்சு இதில் ஒரு தகவல் இருக்குது அப்படின்னு ஒற்றர்கிட்ட சொல்லி சீக்கிரமாக குதிரையில் கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லி, இந்த சாப்பாட்டு பொருட்கள் சேர்றதுக்கு முன்னாடி போயிடு அப்படின்னு சொன்னோன்னா அவன் மிக விரைவாக வருவான். இவங்க இங்கே தங்கி இந்த முதல் நாள் ராத்திரி இங்கே தங்குவாங்க, சாப்பாடு எல்லாம் இவங்க பரிமாறுவாங்க. இந்த பரிமாறும்போது இந்த சமையல்காரங்க சகுனியோட ஆட்கள், அவன் சொல்லியிருப்பான், எப்படின்னா இவங்க எல்லா சாமியெலாம் அவங்க அப்பாவை கும்பிட்டதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும்னா 2வது நாள் இரவு அந்த சாப்பாட்டில் எல்லாத்துலேயும் அந்த பாஷாணம் மிக கொடிய விஷத்தை இவங்க எல்லாருக்கும் கலந்துடணும். குந்திக்கு 5 பாண்டவர்களுக்கு கலந்து சாப்பாட்டில் பரிமாறிட்டு இவங்க எல்லாம் மயங்கினதுக்கப்புறம் அந்த அரக்கு மாளிகைக்கு நெருப்பு வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு, இதை அவனும் அதே மாதிரி செஞ்சு அதில் இவரை அடுத்த நாள் காலையில் முதல் நாள் காலையில்
அவங்க அப்பாவுக்கு சாமி கும்பிடுவாங்க. அதில் ஒற்றன் வந்து ஒரு மூட்டை அரிசி கொண்டு வந்து கொடுப்பான். இவங்க வந்து குந்தி தேவி வந்து எதுக்கு எல்லா சாமானும் பின்னாடி குதிரையில் வருது, ஏன் இந்த ஒரு மூட்டை அரிசி மட்டும் தனியாக வரணும் அப்படின்னோடனே அப்போ தான் அர்ஜுனன் சும்மா கேலிக்காக சொல்லுவான், இல்லை பீமன்னனுக்கு வந்து வயிறு பசிக்கும்ல, அதனால் ஏதோ போனால் இருக்கட்டும், இது ஸ்பீடாக சாப்பாடாக்கி அதை சாப்பிட்டு பசி ஆற்றிக்கிடுவார் அப்படின்னு சித்தப்பா கொடுத்துருப்பாருமா அப்படின்னு சொல்லி கேலி பண்ணுவார். ஆனால் அதுக்குள்ளே ஏதோ ஒன்று நெளியும். உடனே திறந்து பார்த்தா வெள்ளை எலி. இந்த வெள்ளை எலியை வந்து இவனுக்கு வந்து நகுலன்னு சகாதேவனுக்கு வந்து நகுலனுக்கு வந்து எப்பவுமே இந்த பிராணிகள் பேசுறது ரொம்ப புரியும். குதிரை பேசினா புரியும், எலி பேசினா புரியும், பறவைகள் பேசினா புரியும். அபசகனமோ இல்லை நல்ல சகுனமோ அவனை வந்து அது அந்த ஒரு திறமை வந்து அவன்கிட்ட அந்த தேவர்கள்கிட்ட இருந்து வாங்கினதில் கிடைக்கும். இதை வந்து இந்த எலியை பார்ப்பான். எலி ஏதோ ஒரு இதுக்கு சமீட்சை செய்யும். சரி, நம்மக்கிட்டேயே நான் உங்ககிட்டயே இருக்கேன்னு அது சொல்லுது, அதனால் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நகுலன் வந்து கையில் ஏற்றி வச்சுப்பான். இவங்க சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு எல்லாம் பண்ணுவாங்க. இரவு உணவில் அதே மாதிரி விஷம் கலக்கப்பட்டுட்டு முதல் ஆளாக வந்து உட்கார்றது பீமன் தான் உட்காருவான். பீமன் சாப்பிடுவான். ஆனால் இவங்களுக்கு தெரியாது, சின்ன வயசில் விஷம் கலந்து ஒரு வரம் வாங்கியிருக்கான். இதை போல் பல மடங்கு விஷம் கலந்தாலும் உனக்கு ஒன்றுமே பண்ணாதுன்னு அந்த நாகராஜா வந்து ஆசீர்வாதம் பண்ணியிருப்பார். அதனால் இந்த விஷம் இவனை ஒன்றுமே பண்ணாது. இவங்க 2 பேரும் ஒளிஞ்சிருந்து பார்ப்பாங்க, சமையல்காரங்க 2 பேரும். ஆனால் இவங்க 5 பேரும் இங்கே வரும்போது இவங்க மற்ற 4 பேருக்காக வெயிட் பண்ணுவாங்க. பீமன் வந்து அவங்க அம்மாவை கூப்பிடுவான், அம்மா வா, சீக்கிரம் வாங்க, நகுலா சீக்கிரம் வா, சகாதேவா சீக்கிரம் வா, எல்லாம் வான்னு. உடனே நகுலன் மட்டும் என்ன சொல்லுவான், நான் சமையல் பாத்திரம் கொஞ்சமாக பாயசம் எடுத்துகிட்டு வந்து இந்த எலிக்கு வைக்கிறேன், ஏன்னா அது பசிக்கனால கத்துது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அந்த பாயசத்தை வச்சோன்னா அந்த எலி செத்துரும். அந்த எலி செத்ததை இவங்க கவனிக்க மாட்டாங்க, ஏன்னா எல்லாருமே சாப்பிட வர்றதுலேயே ஆர்வமாக இருப்பாங்க. இன்னொன்று, இவன் வந்து ஒரு இடத்துல வந்து விளக்கு வந்து தவறி உளுந்த இடத்துல எண்ணெய் வந்து அப்படியே எல்லா இடத்துலையும் எண்ணெய் வந்து தரையில் ஊற்றினா மிதக்கும், ஏன்னா தரைக்கு கீழே போக முடியாது. இதில் வந்து அது உரியும், அதையும் அவங்க கவனிக்க மாட்டாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இப்போ வந்து இந்த 5 பேரும் அங்கே இருப்பாங்க இல்லையா, 5 பேரும் அந்த இடத்துல இருக்கும்போது இந்த இவனுக்கு வந்து இவன் வந்து என்ன பண்ணுவான், எல்லாரும் உட்கார்ந்தோடனே நகுலன் வந்து யோசிப்பான், இந்த பாயசத்தை அது குடிச்சுதா என்னன்னு தெரில, கிட்ட வந்து பார்த்தா எலி செத்து கிடக்கும். அப்போவே அவன் தெரிஞ்சுப்பான், இதுக்கு தான் வந்து நம்ம சித்தப்பா இந்த எலியை அனுப்பியிருக்காரோ, இந்த உணவில் விஷம் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடாக ஓடி போய் சாப்பிடாதீங்க, யாருமே சாப்பிடாதீங்கன்னா பீமன் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருப்பான். ஆனால் அவனுக்கு ஒன்றும் பண்ணாது, அதனால் அது தெரியும், இவங்க வரைக்கும் தெரியும். சமையல்காரரும் எதுவும் அந்த வேலை செய்கிற அம்மாவும் பார்த்துட்டு இப்போது உண்மை தெரிஞ்சு போயிடும், நம்ம இங்கேருந்து ஓடிடுவோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வெளியே சுற்றி வர நெருப்பை வச்சு விட்ருவாங்க. அது அரக்கு மாளிகைன்றதுனால நெருப்பு பிடிச்சிரும். இவங்க வந்து நம்ம தப்பிச்சு வெளியே வந்துடலாம் அப்படின்னோடனே குந்திக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். என்னன்னா, நம்ம இது விஷம் கொடுத்து சின்ன வயசுலேயே பீமனை கொல்ல பார்த்தாங்க, அதையும் மீறி இப்போ நம்மளை இருக்கிற ஒரு அரண்மனையில் நம்ம எங்கே அவங்களுக்கு போட்டியாக வந்துருவோமோன்னு சொல்லிட்டு நம்மளை இந்த மாளிகையிலேயே வச்சு கொல்றதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க, இனி என்ன வேணாலும் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அழ ஆரம்பித்தோன்னே பீமனும் அர்ஜுனனும் சொல்லுவாங்க, அம்மா நாங்கள் உங்கள் கூட தானே இருக்கோம், எங்களுக்கு ஒன்றும் ஆகாது, வாங்க நம்ம போகலாம் அப்படின்னா, இல்லை நம்ம வந்து இவங்க என்னன்னு செய்யணும்னு நினச்சாங்களோ அதுபடியாகவே இருக்கிற மாதிரி நம்ம இருந்துருவோம், இங்கேருந்து வேற எங்கேயாவது போயிடுவோம், திருப்பி அந்த அரண்மனைக்கு போகவே வேண்டாம் நான் சொன்ன அப்படின்னோடனே இவ வந்து இந்த பிள்ளைகளும் நம்ம அம்மா சொல்கிறது உங்கள் சொல் மீறி நாங்கள் நடக்க மாட்டோம், உங்களுக்கு அதுதான் சந்தோஷம்னா நாங்களும் உங்கள் கூடயே வரோமா, முதல்ல இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு வழியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எல்லா இடங்களும் பார்ப்பாங்க, எல்லா கதவுகளும் மூடிட்டு போயிடுவாங்க அந்த சமையல்காரன். இவங்க வந்து எதுக்குள்ளே போனாலும் நெருப்பு உடனே பற்றிடும். அப்போது உடனே என்ன செய்வாங்கன்னா, கிருஷ்ணர் சொன்னது ஞாபகம் இருக்கும் அர்ஜுனனுக்கு, சரஸ்வதி தேவிக்கு மேலே வந்து ஆற்று மேலே வெப்பம் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால பூமியை தோண்டி நடந்தாலாம் அப்படின்னு ஒரு க்ளூ கொடுத்துருப்பார். உடனே அர்ஜுனனுக்கு வந்து அது ஞாபகம் வரும், பூமியை தோண்டி நடந்தாலாம். அது கூடவே கிருஷ்ணர் சொல்லியிருப்பார், இதை நீ ஞாபகம் வச்சுக்கணும்,
வருங்காலத்தில் உனக்கு ஒரு நாள் இது உதவும் அப்படின்னு. அப்போது அவர் நினச்சி பார்க்குறாரு, இதை உதவும்னு சொன்னது இதுக்கு தான் போல அப்படின்னு சொல்லிட்டு பீமர் கிட்ட சொல்கிறார், பீமா பள்ளம் தோண்டு சீக்கிரம் அப்படின்னு. 5 பேருமாப்பா சேர்ந்து பள்ளம் தோண்டினா எவ்வளோ சீக்கிரம் தோண்டிடலாம். தோண்டி ஒரு பக்கம் எலி மாதிரியே பொந்து போடுவாங்க. பொந்து போட்டு அது வழியாக வெளியே வந்தோடனே இவங்களோட எந்த ஒரு ஆயுதங்களையுமே கொண்டு வர மாட்டாங்க. ஆயுதங்களை எல்லாமே அங்கங்கேயே போட்டுருவாங்க. வஸ்திரங்கள், அவங்க உடுக்கு வச்சுருந்த வஸ்திரங்கள் எல்லாத்தையுமே அங்கேயே போட்டுருவாங்க. எல்லாத்தையுமே போட்டு இவங்க 6 பேருமா தப்பிச்சு வெளியே வந்துடுவாங்க. மாளிகை ஃபுல்லாக எரிஞ்சிரும். அடுத்த நாள் காலையில் பார்த்தா மக்கள் எல்லாரும் வந்து அழுவாங்க. பாண்டவ புதல்வர்களுக்கும் மனைவிக்குமா இந்த நிலைமை அப்படின்னு பீஷ்மர் இதை கேட்டுட்டு வேகமாக ஓடி வருவார். மழை பெய்யும், ஓடி வருவார். ஆனால் அந்த ஆயுதங்கள் அவருக்கு வந்து என்ன நினச்சிட்டாருன்னா, எல்லாருமே இதுக்குள்ளேயே இறந்துட்டாங்க, அவங்க ஆயுதங்கள்லாம் தப்பிச்சிருந்தா கூட ஆயுதங்களையாவது எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, அப்போ தப்பிக்க கூட வழி இல்லாமல் இறந்துட்டாங்க. ஆனால் இதோட சூழ்ச்சி, இதோட சூது வந்து இதை செஞ்சது வந்து சகுனி தான், துரியோதனன் தான் அப்படின்னா அதுக்கும் ஆதாரம் வேணும். அவர் வந்து என்ன செய்ய, இவங்கெல்லாம் போயிட்டாங்களே, இனி இவனுங்கள் செஞ்சு என்னத்தை செய்கிறது அப்படி சொல்லிட்டு நொந்து ரொம்ப மனதளவில் வருத்தப்பட்டு அவர் நாட்டுக்கு போவார். என்ன பண்ண, இனி அடுத்தது என்ன பண்ணணும்னு நம்ம பார்க்கணும், நாட்டு மக்கள் இவனு சரின்னு சொல்லிட்டு இது இந்த பக்கம் நடக்குது. இவங்க 6 பேரும் காட்டில் வசிக்க ஆரம்பிக்கிறாங்க. காட்டில் ரொம்ப சந்தோஷமாக வசிக்கிறாங்க. என்னதான் அந்த ராஜ்யத்தில் இருந்ததை விட காட்டில், ஏன்னா காட்டில் வந்து நியாயமில்லாத செயல்கள் எதுவுமே நடக்கிறதில்ல. அதே மாதிரி மிருகங்கள் எல்லாமே இவங்க அன்பு காட்டும்போது அதுவும் அன்பு காட்டுது. விளைய வச்சு சாப்பிட்றாங்க, யாரு கீழேயும் இவங்க அடிமையாக இல்லை. ஆனால் இவங்க வந்து இந்த துரியோதன கூட்டம் வந்து இவங்க இறந்துட்டதாகவே நினச்சி நமக்கு தான் இனி நாடுன்னு சொல்லி மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. பெண்களெல்லாம் ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க, ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க, ரொம்ப திமிராக எல்லாமே பண்ணுறாங்க. இப்படி இருக்கும்போது பீஷ்மர் வந்து ரொம்ப கவலைப்படுறாரு. இவங்கக்கிட்ட நாட்டை கொடுத்தா என்ன ஆகும், என்ன இப்போ ஒரு நாள் அங்கே போய் அங்கே இருக்கிற கோவில் சிவன் கிட்டேயே அழுவார். இந்த துரியோதன கூட்டத்துக்கிட்ட சகுனி இவங்க ஆடுற ஆட்டத்துக்கெலாம் ஒரு எல்லையே இல்லையா? திருதராஷ்டிரன்ட்ட சொன்னால் திருதராஷ்டிரன் வந்து நீ என் பிள்ளைங்களை எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கீங்க அப்படின்னு பெண்கள்லாம் அழுகிறாங்க. ஏன்னா இவன் வந்து ரொம்ப வந்து மானபங்கப்படுத்துறது, இப்படி அத்துமீறி போகிறது, இப்படிலாம் வருது. இப்படி இந்த கேள்வி சிவன் கிட்ட வரும்போது தான் சிவன் வந்து மேருமலையிலேருந்து, அவரோட மலையிலேருந்து அவர் இதை கேட்டுட்டு சிரிக்கிறார். மெதுவாக சிரிச்சுட்டு பெருமாளை பார்க்கும்போது தான் பெருமாள் வந்து என்ன அவதாரம் எடுத்திருக்காரு, கிருஷ்ண அவதாரம் எடுத்திருக்காரு. அவர் லீலைகளை செய்ய தொடங்க போகிறாரு. ஏன்னா அதுக்காக அவதரிக்கப்பட்டவ தான் திரௌபதி. அந்த வேள்வி தான் நடக்க போகுது. அதுக்காக தான் இவங்க காட்டுக்கு போகிறாங்க. காடில் தான் யாருன்னே காட்டாமல் 6 பேரும் வாழ்கிறாங்க, தபஸ்விகளாக வாழ்கிறாங்க. இந்த நேரத்தில் இதுக்காக இப்படியே நடக்கிறதுல தான் அடுத்த பார்ட்டு தொடரப்போகுது. இந்த வீடியோவை இதில் முடிவடைய வச்சுட்டு நாளைக்கு மிச்ச பகுதிகளை நம்ம பார்க்கலாம். நல்ல தாயின் பெருமைகளை நம்ம இது குந்தியின் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டே வரோம், இனியும் தெரிஞ்சுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கனியா ஆர்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.